Hi friends, this is Jennifer. நீங்க பார்த்திருக்கிறது நீட் இன் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போறது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். பர் டேக்கு 10 சாப்டர்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட். ஸோ மொத்தம் 32 சாப்டர்ஸ் இன் பயாலஜில இருக்கு. இப்போ நம்ம வந்து 3 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் 29 சாப்டர்ஸ் தான் இருக்கும். 29 சாப்டர்ஸையும் வந்து எவாலுவேஷன் போன்ற லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராடா பெருசா இருக்கக்கூடிய லெசன்ஸ். ஸோ அதுக்கு வந்து டேக் சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். ஸோ அதனாலதான் இப்போ நம்ம எதெல்லாம் ஈஸியா இருக்கும் அந்த லெசன்ஸை முதல்ல முடிச்சிருவோம். நம்மளோட டார்கெட் வந்து 360 out of 360 in biology. So let me start. Okay. ஹியூமன்ஸ்ல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இவங்க வி பேரஸா இருப்பாங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வி பேரஸ்? வி பேரஸ் அப்படின்னா குட்டி போடுறாங்க, ஓய் பேரஸ் அப்படின்னா முட்டை போடுறாங்க. இப்போ இந்த வீடியோவே நீங்க வந்து 2x ஸ்பீட்ல தான் பாக்கணும். பிகாஸ் we don't have enough time. நீங்க இந்த வீடியோ மட்டுமே பார்த்து அதை அப்படியே வந்து மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஜஸ்ட் புக்கை கையில வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். புக்கை கையில வச்சுட்டு அந்த டைம்ல அதை முடிச்சிடணும். திரும்ப நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் கிடையாது. லைக் ரிவிஷனா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரெஷ்ஷா படிக்கிறவங்களா இருந்தாலும் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சு பாருங்க. இல்ல நான் ஆல்ரெடி படிச்சுட்டு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரிவைஸ் ஆல் ஆஃப் தட் திங் அப்படின்னா 2x ஸ்பீட்ல வச்சு டக்கு பாத்துங்க. ஓகேங்களா? அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வி பேரஸ் ரீப்ரொடக்டிவ் ஹியூமன்ஸ் இன்க்ளூடிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் இருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து மேல்ல ஃபார்ம் ஆகுறது அண்ட் ஓவம் இன் ஃபீமேல்ல ஃபார்ம் ஆகுறது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் into the female genital tract is called insemination. அதாவது ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக் உள்ள வந்து ஸ்பெர்ம் வந்து பாஸ் ஆகி போகுது இல்லைங்களா, அதுதான் வந்து இன்செமினேஷன். ஓகேங்களா? அதுதான் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதுல வந்து ஃபெர்டிலைசேஷன்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் இணையறாங்க இல்லையா, அதுதான். ஓகேங்களா? மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் இணையறதா வந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப பாருங்க. அடுத்தது this is following by the formation of development of blastocysts attained by the uterine wall implantation. fertilization என்னன்னு பார்த்துட்டோம். zygote அப்படின்றது சிங்கிள் செல் பா, சரிங்களா? சிங்கிள் செல். this is followed by the formation of development of blastocyst அப்படின்றது வந்து zygote வந்து இப்படி ஃபார்ம் ஆயிடும். இப்போ இந்த zygote என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய செல்ஸ் வரும். இந்த வெளியில உள்ளது வந்து ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்க பாருங்க, இப்படி இருக்கும் செல்ஸ். இந்த செல்ஸ்க்குள்ள நிறைய குட்டி குட்டியா செல்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த செல் என்னவா ஆகும் அப்படின்னா இந்த செல்ஸ்க்குள்ள நிறைய, அதாவது 6, 8 அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து மோர்லா அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வினாடி படிப்போம். இது வந்து எங்க இது வந்து ஃபீமேல் யூட்டரைன் வாலான அதாவது யூட்டரைன் வால்ல அட்டாச் ஆகும். சரிங்களா? அதாவது ஒட்டிக்கும், யூட்டரைன் வால்ல ஒட்டிக்கும், எண்டோமெட்ரியத்துல ஒட்டிக்கும். இம்ப்ளான்டேஷன் ஆகும். ஒட்டிக்கிறதா இம்ப்ளான்டேஷன். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், குழந்தை வளருது இல்லையா, அது வந்து ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். டெலிவரி ஆஃப் பேபி இஸ் கால்ட் அ பார்ச்சுரேஷன். you have learned this reproduction after இது reproductionன்றது after a puberty அப்புறம் தான் நடக்க போகுது. this is the remarkable difference between the reproductive events of the male and female. ஓகேங்களா? reproductive events for male and femaleக்கு ரெண்டுக்குமே வேரியேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா மேலுக்கு ஸ்பெர்மும் ஃபீமேலுக்கு வந்து ஓவமும் வருது. அண்ட் தென் இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ், இது வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் தென் இது மோஸ்ட்லி அசஸ் அண்ட் ரீசன் क्वेश्चंसல கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து அசஸ் அண்ட் ரீசன் क्वेश्चंसல கேட்பாங்க. ஆக்சுவலா ஓல்டு மென் வரைக்கும் ஸ்பெர்ம் வந்து கண்டினியூஸா இருக்கும். ஓவம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 50க்கு மேல நின்றும். இத வந்து நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதே ஸ்டார்டிங்ல பீரியட்ஸ் ஸ்டார்டிங்ல வந்து மென்சுரேஷன் வருதுல,
ஃபீமேல்ஸ்க்கு தெரியும் பீரியட்ஸ் அப்படின்றது வருது இல்லையா, அந்த மென்சுரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மெனார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வருதுல்ல அது வந்து மெனார்க். ஓகேவா, அது வந்து மெனார்க். அடுத்தது male reproductive system. The male reproductive system is located in the pelvic region. male reproductive system எங்கப்பா இருக்கு, pelvic regionல இருக்கு. pelvic regionன்றது ஒண்ணுல hip அந்த region. ஓகேங்களா, pairs of testes, ஒன்னு pairs of testes இருக்கு, and வந்து accessory duct இருக்கு. accessory duct இருக்கு, gland இருக்கு, external genitalia. ஓகேவா, இது எல்லாமே இருக்கு. The testes are situated outside the abdominal cavity. இந்த testes இருக்கீங்க இல்லையா, இது abdominalனா வயிற்று பகுதி. சரிங்களா, இதுக்கு கீழே இருக்கு. abdominalனா வயிற்று பகுதி, வயிற்று பகுதிக்கு கீழே அவுட்சைடு வெளிப்புறம், வயிற்று பகுதிக்கு வெளிப்புறத்துல வந்து இது வயிற்று பகுதி எடுத்தோம்னா அதுக்கு வெளிப்புறத்துல தான் வந்து அவுட் சைட்ல தான் வந்து ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பை இருக்கு. ஓகேங்களா, பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, பவுச் லைக் ஸ்ட்ரக்சர், பேக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகப்பா வெளியில இருக்கு அப்படின்னா மெயின்டைனிங் த லோ டெம்பரேச்சர் 2 to 2.5 டிகிரி லோயர் than the normal internal body temperature. 2 to 2.5 டிகிரி டெம்பரேச்சர் வந்து குறைவா இருக்கணும். லைக் ஸ்டொமக்ல பொதுவா ஹீட் அதிகமா இருக்கும், பட் ஆனா வந்து ஸ்டொமக், அதனால கொஞ்சம் ஸ்டொமக் அவுட் சைட் வைக்கும் போது இது 2 to 2.5 டிகிரி செல்சியஸ்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 to 2.5 டிகிரி. அடுத்தது இது வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா என்னப்பா அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். சரிங்களா, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். In adults, each test is oval in shape. adults வந்து testes வந்து oval shapeல இருக்கும். இதோட length அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 to 5 சென்டிமீட்டர் இருக்காங்க. இதோட width எவ்வளவுப்பா அப்படின்னா 2 to 3 சென்டிமீட்டர் இருப்பாங்க. 2 to 3 சென்டிமீட்டர் இருப்பாங்க. ஓகே, அடுத்தது in testes covered by the dense covering. இந்த dense covering யாரு அப்படின்னா testes வந்து டென்ஸா கவர் பண்ணிருக்கிறது யாருன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நினைக்கிறேன், டியூனிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர், டியூனிகா அல்பிஜினான்னு சொல்லுவாங்க. நீங்க டியூனிகா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டியூனிகா அல்பிஜினா. ஈச் டெஸ்டிஸ் is 250 compartments. ஒவ்வொரு டெஸ்டிஸ்க்கும் 250 compartments இருக்கும். இங்க பாருங்களேன், ரஃபா வரையறேன். இப்போ இதுதான் டெஸ்டிஸ்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கேவலமா இருக்கு, பென் கொஞ்சம் சரியில்லை. இப்படி இருக்கும். இதுக்குள்ள லோபியலா இருக்கும். இதுதான், இதுக்குள்ள 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள இது 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள மொத்தம் 1ல இருந்து 3 செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்கும். 1ல இருந்து 3 செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்கும். ஓகேவா, அடுத்தது each lobule contains 1 to 3 highly coiled seminiferous tubules in which sperms are produced. Each seminiferous tubules is lined inside the two types of cells called the male germ cells. அந்த seminiferous tubulesல என்னப்பா இருக்கும் அப்படின்னா male germ cells. male germ cells ஒரு இன்னொரு பேர் வந்து spermatogonia. ஸ்பெர்மட்டோகோனியா. ஓகே, அடுத்தது
இப்போ இந்த ஸ்பெர்மட்டோகோனியாக்கு நியூட்ரிஷன்ஸ் தரவங்க யாருன்னா செர்டோலி செல்ஸ். The male germ cells undergo the meiotic division. நமக்கு ஒண்ணு தெரியும், மியோட்டிக்னா என்ன, மைட்டாட்டிக்னா என்ன. மியோட்டிக் அப்படின்னா என்ன, மைட்டாட்டிக் அப்படின்னா என்ன. மியோட்டிக், மியோசிஸ் மைட்டோசிஸ் சொல்றோம். மியோசிஸ் அப்படின்றது என்னது, ஈக்குவேஷனல் டிவிஷன். மைட்டாட்டிக்னா ரெடக்ஷனல் டிவிஷன். அடுத்தது, the male germ cells undergo meiotic division, finally leading to the sperm formation, while Sertoli cells provide the nutritions in germ cells. Sertoli cells என்ன பண்ணுது, Sertoli cells வந்து nutritions தருது யாருக்கு, male germ cells. male germ cells இன்னொரு பேரு spermatogonia. அடுத்தது the regions outside the seminiferous tubule. இப்போ இங்க பாருங்களேன், இதான் seminiferous tubule எடுத்துக்கோங்களேன். இந்த seminiferous tubuleக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, ஓகேங்களா. இந்த இடத்துல வெளியில இருக்கு இல்லையா ஸ்பேஸ், இந்த இடத்துலாம் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்னு சொல்றோம். இதுல என்னவா இருக்கு, லீடிங் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு, ஓகேங்களா. லீடிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. என்ன சுத்தமா எழுத வரல, leading cells ன்னு சொல்லக்கூடியது இருக்கு. leading cell synthesis the testicular hormones called androgen. இந்த leading cells என்னப்பா பண்ண போகுது, synthesis and secrete the testicular hormones called androgen. androgen ன்னு சொல்லக்கூடியது secrete பண்ணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, androgen அப்படின்றத ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்றாங்க. யாருப்பா, லீடிங் செல். லீடிங் செல் அப்படின்வாங்க. அது லீடிங் அப்படின்றது யாரும் இல்ல, இது ஒரு சயின்டிஸ்டோட பேரு, இவர் தான் கண்டுபிடிச்சார், சரிங்களா. ஓகே, அதர் இம்யூனாலஜிக்கல் காம்போனன்ட். இப்போ இது வந்து அந்த அதர் இம்யூனாலஜிக்கல் காம்போனன்ட்ஸும் இதுல இருக்கு, இதையும் பார்த்துக்கோங்க. the male sex duct, accessory duct, ductனா டியூப்லெஸ், ஓகேங்களா. rete testis, vasa efferentia, epididymis, vasa deferens. seminiferous tubules, the testis opens into the vasa. இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து adjacent region கேக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம், அதாவது குழப்பற மாதிரி கொடுத்திருக்கோம். The vasa efferentia leaves the testis, opens into the epididymis located along the posterior surface. ஓகேங்களா. posterior surface தான் நமக்கு தெரியும், anteriorனா posteriorனா பின்னாடி இல்லையா. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இந்த seminiferous tubule இருக்கு இல்லையா, இந்த seminiferous tubules testis opens into the vasa. அதாவது seminiferous tubules இல்லையா, இந்த 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 டயகிராம் பாத்தீங்கன்னா புரியும். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டி டெஸ்டிஸ்ல இருந்து எங்க வருது, வாசா எஃபரன்ஷியாக்கு வருது. வாசா எஃபரன்ஷியால இருந்து எபிடிடமிஸ்க்கு வந்து, எபிடிடமிஸ்ல இருந்து வாசா டிஃபரன்ஸ்க்கு போய் லூப் ஓவர் த யூரினரி பிளேடர், யூரினரி பிளேடர்ல ஒரு கொக்கி மாதிரி வந்து அதுக்கப்புறமேலு ப்ராஸ்டேட்னு சொல்லக்கூடிய சென்டருக்கு வருது, சரிங்களா. இது இது வந்து ரெண்டு இதை வந்து இணைக்கக்கூடியது ப்ராஸ்டேட். ஓகே, இதை நம்ம பார்ப்போம் லேட்டரா. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, வாசா எஃபரன்ஷியாக்கு வருது, ரீட்டி டெஸ்டிஸ்ல இருந்து வாசா எஃபரன்ஷியாக்கு வருதுன்றாங்க. நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம் அப்படின்னா, நான் மதுரைக்கு போறேன், எதுல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, அந்த மாதிரி. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வாசா எஃபரன்ஷியல் வருது த்ரூ எது மூலமா வருது, ரீட்டி டெஸ்ட். அப்போ ரீட்டி டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வாசா எஃபரன்ஷியா. இது குழப்பற மாதிரி கொடுத்திருப்பான். The vasa efferentia leaves the testis, opens into the epididymis located along the posterior surface. vasa efferentia வந்து posterior லைட்டா பின்னோக்கி போற மாதிரி போய் அதுக்கப்புறம் எபிடமிஸ்க்கு போகுது. எபிடிடமிஸ்ல இருந்து எபிடிடமிஸ் என்ன பண்ணுது, ascends to the, ascensனா மேல் நோக்கி, to the abdomen, loop over the urinary. loopனா கொக்கி போன்ற அமைப்பு, சரிங்களா. loop over the urinary bladder, urinary bladderல போய் கொக்கி போன்ற அமைப்புல இருக்கும். it is the duct and then seminal vesicle opens into the urethra, ejaculated duct. இங்க பாருங்க, இந்த இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் செகண்ட். ஓகே, again start பண்ணுவோம். rete testis, vasa efferentia, vasa rete testis, vasa efferentia, epididymis, vasa deferens சொல்லக்கூடியது இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்.
செமினிஃபரஸ் டியூபல் செல்ஸ் ஓபன்ஸ் into the vasa efferentia ரீடி டெஸ்ட்ல இருந்து தான் vasa efferentia வருது. vasa efferentiaல இருந்து எபிடிடிமிஸ்க்கு வருது. எபிடிடிமிஸ் அப்படின்றது போஸ்டீரியர் லைட்டா பின்னாடி அரேஞ்ச் இருக்கக்கூடியது. அண்ட் தென் எபிடிடிமிஸ்ல நிறைய ஒரு மாதிரி காயில் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதுல சொல்லல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. எபிடிடிமிஸ் லீட்ஸ் டு தி வாசா டிஃபரன்ஸ், அது எசன்ஸ் டு தி எசன்ஸ்னா மேல் நோக்கி போகுது. அண்ட் அப்டாமன் லூப் ஓவர் த லைக் லூப் மாதிரி ஒரு கொக்கி போன்ற அமைப்புல வருது. இட் ரிசீவ்ஸ் தி டக்ட் ஃப்ரம் தி செமினல் வெசிகல்ஸ் அண்ட் ஓபன்ஸ் இன்டு தி யூரித்ரா. அண்ட் இது வந்து யூரித்ரால போய் ஓபன் ஆகுது. யூரித்ரால போய் ஓபன் ஆகுது. சரிங்களா, அண்ட் தென் யூரித்ரால போய் ஓபன் ஆகுது இல்லையா, அது ரெண்டு விஷயத்த பண்ணுது. செமினல் வெசிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு டக்டர் ரிசீவ் பண்ணிட்டு யூரித்ரால இருந்து வரக்கூடிய எஜாக்குலேட்டட்னா வெளியேற்றக்கூடியதையும் பண்ணுது. சரிங்களா, திஸ் டக்ட் ஷோஸ் இந்த டக்ட்ல தான் என்ன ஆக போகுது, எது எஜாக்குலேட்டரி டக்ட்ல தான் ஸ்டோரும் ஆகும் டிரான்ஸ்போர்ட்டும் ஆகும். யார் ஸ்பெர்ம் from the testis outside through the urethra வழியா. இப்போ யூரித்ரான்றது பாத்தீங்கன்னா urinary the urethra originate from the urinary bladder and extends through the penis, external opening called the urethral meatus. அதாவது பாஸ் ஆஃப் யூரின் போற பாஸும் அண்ட் தென் வந்து ஸ்பெர்ம் இஜாக்குலேட்டட் பாஸ் ஆகுறதும் பீனிஸ்ல சேர்ந்து வருது. அதை நம்ம யூரித்ரல் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, அடுத்தது அண்ட் தென் நம்ம செர்டோலி செல்ஸ் ஸ்பெமட்டோஜெனஸ், அதாவது மேல் ஜெர்ம் செல்ஸ் சொல்லணும். மேல் ஜெர்ம் செல்ஸ் என்னது, ஸ்பெமட்டோகோனியம். ஸ்பெமட்டோகோனியம். ஓகே, செர்டோலி செல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நிமிஷம் எழுத முடியல. செர்டோலி செல்ஸ் இருக்குங்க இல்லையா, அது வந்து காலும்னார் செல்ஸ். அண்ட் தென் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்றது சுத்தமா எழுத வரல. ஸோ வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செர்டோலி செல்ஸ் அப்படின்றது வந்து காலும்னார் செல்ஸ் அண்ட் தென் வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்றது கியூபாய்டல் எபித்தீலியம். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ்ல வந்து பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, அடுத்தது இப்போ இந்த டயக்ராம் நல்லா நோட் பண்ணுங்க. இருங்க வரேன், டயக்ராம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, டயக்ராம் தெளிவா இருக்கா? இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். வரல, இதுதான் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். ஸ்பெமட்டோஜெனசிஸ் அப்படின்றது இந்த இன்பிட்வீன்ல இருக்கு பாருங்க, இதுதான் ஸ்பெமட்டோசோவான்றது இந்த மூவ்மெண்ட் போன்ற அமைப்பு இப்படி இருக்கும். எனக்கு வரைய வரல, சொல்றேன். இப்படி இருக்குல்ல இந்த அமைப்பு, இதுதான் வந்து செர்டோலி செல்ஸ் அப்படின்றது இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய இந்த செர்டோலி செல்ஸ் தான் என்ன தரப்போகுது நியூட்ரிஷன்ஸ். இந்த பீனிஸ் மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு இருக்கிற மாதிரி மேலுக்கும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இருக்கு. மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் த ஸ்பெஷல் டிஷ்யூஸ் இந்த எரெக்ஷன். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வெளிப்புற அமைப்பு. சரிங்களா, it is made up of the special tissues as in the erection of the penis facilitates the insemination உதவுது. and enlarged end of the penis is called a gland penis. Enlarged end is called a gland penis. Covered by the loose fold is called a foreskin. ஓகேவா, இந்த foreskin ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில இந்த இடத்துல இருக்கக்கூடியதுதான் foreskin அமைப்பு. இது வந்து glands of penis. சரிங்களா, இந்த இடம் இது எனக்கு பென் கொஞ்சம் சரியா இல்ல. ஸோ ஃபோரிஸ்கின் அப்படின்றது லூஸ் ஃபோல்டா இருக்கக்கூடியது. ஓகேங்களா, லூஸ் ஃபோல்டா இருக்கக்கூடியது. கிளாண்ட் பீன்ஸ் இருந்தது இந்த என்லார்ஜ் எண்ட் கொஞ்சம் பெருசா அந்த வர இந்த எண்டுகிட்ட வந்து கிளாண்ட் பீன்ஸ் இருக்கு. அடுத்தது மேல் ஆக்சசரி கிளாண்ட்னு சொல்லி பாக்குறச்ச 3 இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 3 என்ன அப்படின்னா செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல செமினல் வெசிக்கலும் பேரா இருக்கும், ப்ராஸ்டேட் மட்டும் சிங்கிளா இருக்கும். சரியா,
அடுத்தது secretion of this glands constitutes the seminal plasma which இந்த seminal plasma இருக்குங்க இல்லையா seminal plasma என்னென்ன இருக்குன்னா fructose calcium and certain enzymes ஓட இருக்கு சரிங்களா அண்ட் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் வந்து லூப்ரிகேஷன் உராய்வு ஃபிரிக்ஷனை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்தது நம்ம பார்க்க போது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட் ஓகேவா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ல வந்து பாஸ் ஆஃப் ஓவரிஸ் பாஸ் ஆஃப் ஓவி டக்ட் இருக்கு எது எது பேரா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவரிஸ் பேரஸா இருக்கு அண்ட் தென் ஓவி டக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபெலோப்பியன் டியூப் யூட்டிரஸ் சர்விக்ஸ் வெஜைனா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா லொகேட்டட் இதுவும் பெல்விக் ரீஜன்ல தான் லொகேட் ஆயிருக்கு பெல்விக் ரீஜன் இடுப்பு பகுதி கிட்ட கொஞ்சம் இடுப்பு பகுதிக்கு கீழே திஸ் பார்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸ் along the path of the mammary glands இது வந்து this part of the systems along with the part of mammary glands mammary glands ஓட இருக்கு இதோட சேர்த்து mammary glands வந்து ஒர்க் பண்ணுது the pregnancy time like the pregnancy timeல வந்து mammary glands சேர்ந்து தான் ஒர்க் பண்ணும் ஏன்னா அப்பதான் பிறக்கிற குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் இல்லையா integral structure and functional support இது எதுக்கு mammary glands எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ovulation fertilization pregnancy birth child care ovulation F P BC சரிங்களா சுத்தமா பெண் எழுத ஓகே இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓஎஃபின்னு சொல்லுவாங்க திருச்சியில ஒரு ஏரியா இருக்கு ஓஎஃபின்னு அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் சரிங்களா பிசின்றது வந்து லைக் சாரி டு சே திஸ் ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பருக்கு சொல்லுது லைக் நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் பிசின்னு போட்டு கொடுப்பாங்க பிசி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா லைக் நார்மலா சொல்றேன் பிசி அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா கம்யூனிட்டி அந்த மாதிரி பிசி ஓஎஃப் ஓஎஃப் ஓஎஃப்டி சொல்லுவாங்க தெரியுங்களா திருச்சியில இருக்க அவளுக்கு தெரியும் ஓஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓஎஃப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா பிஎஃப் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க பென்ஷன் வாங்குறாங்கல்ல அதுல வந்து ஓல்டா இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குவாங்க அது வந்து பேலன்ஸ் சைக்கிளுக்கு உதவும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க வாட் எவர் இஃப் ஜஸ்ட் ரிமெம்பர் அது வேணும் அவ்வளவுதான் மென்சுரேஷன் சைக்கிள் அப்படின்றது சாரி மேமரி கிளான்ஸ் அப்படின்றது வந்து ஓவியூலேஷன் ஃபர்டிலைசேஷன் பிரெக்னன்சி பர்த் சைல்டு கேர் ஓவரிஸ் ஆர் பிரைமரி இங்க பாருங்களேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன் யாருப்பா அப்படின்னா என்ன சொல்லுவோம் டெஸ்டிஸ் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் டெஸ்டிஸ் சொல்லுவோம் இதே ஃபீமேலுக்கு கேட்டாங்கன்னா ஓவரிஸ் ஆர் த பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் த ஃபீமேல் கேமெட்டோம் செவரல் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் ஓவேரியன் இதுல வந்து ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் ஆன ஓவேரியன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா அண்ட் தென் the ovaries are located each side the lower abdomen ரெண்டா இருக்கும் லைக் இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு லைக் என்ன சொல்லணும்னா லைக் தெராசு பழைய தெராசு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த எடை போடுற மிஷின் தெராசுன்னு சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சட்டி இருக்கும் இந்த சைடு ஒரு கொட்டாம்பூச்சி இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று வச்சு ரெண்டு சைடும் பேலன்ஸா பண்ணுவாங்களே அந்த மாதிரி ரெண்டு சைடும் பட் ஈச் ஓவரோட வெயிட் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா பட் ஆப்வியஸ்லி இல்ல பட் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஓகேங்களா ஈச் ஓவரி ஹஸ் 2 to 4 சென்டிமீட்டர் இதெல்லாம் நம்ம எம்பிபிஎஸ்ல படிப்போம் எப்படி வந்து வெயிட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அண்ட் ஈச் ஓவரி இஸ் 2 to 4 சென்டிமீட்டர் லென்த் ஒவ்வொரு ஓவரியும் 2ல இருந்து 4 லென்த் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இட் இஸ் கனெக்டட் பை த பெல்விக் வாலோடையும் யூட்டரஸ் லிகமெண்ட்ஸோடையும் கனெக்ட் ஆயிருக்கும் இந்த இது எதோட கனெக்ட் ஆயிருக்கும் பெல்விக் வாலோடையும் யூட்டரஸ் லிகமெண்ட்ஸோடையும் கனெக்ட் ஆயிருக்கும் ரிமெம்பர் அண்ட் தென் ஈச் ஓவரி இஸ் கவர்டு பை த தின் எபிதீலியம் விச் இஸ் என்க்ளோஸ்டு பை த ஓவரின் ஸ்ட்ரோமா இதை கவர் பண்ணிட்டு இருக்கிறது யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவரின் ஸ்ட்ரோமா இந்த ஓவரின் ஸ்ட்ரோமாவை ரெண்டா டிவைட் பண்றோம் பெரிபெரல் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா ரிமெம்பர் பெரிபெரல் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா பெரிபெரல் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா சரிங்களா இந்த ஓவரியை கவர் பண்ணிட்டு இருக்கிறது பேர் ஓவரின் ஸ்ட்ரோமாப்பா இந்த ஓவரின் ஸ்ட்ரோமா இஸ் டிவைடட் இன்டு 2 ஜோன்ஸ் இந்த ஓவரின் ஸ்ட்ரோமாவை ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து பெரிபெரல் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா அப்படின்னு சொல்லி ஓகேவா ஒன் செகண்ட் சரியா
ஓகே. ஓகே. அடுத்தது இப்போ இந்த ஓவிடக்ட் இங்க பாருங்களேன். இது இந்த பிக்சர்ஸ் நல்லா பாருங்க. இந்த இடம் தான் சர்விக்ஸ். இந்த இந்த பார்ட் வந்து ரெக்டம். இந்த இடம் வெஜைனா. லைக் இந்த பிக்சர்ஸ் நல்லா பார்த்துட்டு இது வந்து ஆனஸ். ஆனஸ்ன்றது என்ன நமக்கு தெரியும். நம்ம லைக் மலம் கழிக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த பாட்டு தான் வந்து ஆனஸ். சரிங்களா. இது வந்து லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா. இது வந்து லேபியா மெஜோரா. ஒன் செகண்ட். இது வந்து லேபியா மைனோரா. இந்த பாட்டு வந்து லேபியா மைனோரா. அண்ட் தென் வந்து கிளிட்டோரசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. யூரித்ரா அப்படின்ற ஓப்பனிங், யூரித்ரல் ஓப்பனிங், பியூபிக் சிந்தசிஸ் பண்ணக்கூடியது. அண்ட் தென் யூரினரி பிளேடர். இதுல தான் லூப் ஓவர் ஆகி வரப்போகுது. அண்ட் தென் லூப் ஓவர் ஆகி யார் வரப்போறா, எபிடிட் சாரி வாசா டிஃபரன்ஸ் வருவாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் யூட்டிரஸ். இது வந்து யூட்டிரஸ். ஓகேங்களா. இது வந்து யூட்டிரஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இந்த டயக்ராமை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது ஓவிடக்ட், ஃபெலோப்பியன் டியூபிள். ஓவிடக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபெலோப்பியன் டியூபிள். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். யூட்டிரஸ் வெஜைனா கான்ஸ்டியூட் த ஃபீமேல் ஆக்சசரி டக்ட். ஈச் ஃபெலோப்பியன் இஸ் அபவுட் ஒவ்வொரு ஃபெலோப்பியன் டியூபும் 10 to 12 சென்டிமீட்டர் இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 10 to 12 சென்டிமீட்டர் லாங்ல வந்து இருக்கும். ஓகேங்களா. எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் த பெரிபெரல் ஈச் ஓவரி டு த ஈச் ஓவரி டு த யூரிட்ரஸ். the part closes the ovary in a funnel shape. funnel shapeல இருக்கிறது இன்ஃபண்டிபுலம். ரிமெம்பர், funnel shapeல இருக்கிறது யாரு, புனல் போன்ற அமைப்பு. லைக் அந்த ஃபனல்னா என்ன சொல்றது, பனானா கேன் வாங்கும்போது சொல்லுவாங்க தெரியுங்களா, புனல்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரியான அமைப்பு. ஓகேங்களா. த எட்ஜஸ் இன்ஃபண்டிபுலம் ஃபிங்கர் லைக். அதாவது இன்ஃபண்டிபுலத்தோடைய எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைக் அப்பியரன்ஸ், விரல்கள் போன்ற அமைப்புல இருக்கக்கூடியது ஃபிம்ப்ரியே. சரிங்களா. ஃபிம்ப்ரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. த இன்ஃபண்டிபுலம் லீட்ஸ் டு த வைடர் பார்ட். இது வந்து வைடர் பார்ட். ஆம்புலா அப்படின்றது வந்து வைடர் பார்ட். என்ன சரியா எழுதல, ஸோ ஜஸ்ட் இட். ஓகேங்களா. வைடர் பார்ட். The infundibulum leads to the yes, இங்க கொடுத்திருக்காங்க. வைடர் பார்ட் ஓவிடக்ட் called ampulla. The last part of the oviduct, the last part of the oviduct யாருன்னா isthmus. இவங்க வந்து நேரோ, குறுகியதா இருப்பாங்க. அண்ட் ஜாயின்ஸ் இன் யூட்டிரஸ், யூட்டிரஸோட ஜாயிண்ட் ஆவாங்க. இந்த யூட்டிரஸ் அப்படின்றது ஒண்ணுதான் இருப்பாங்க. யூட்டிரஸ் அப்படின்றது ஒண்ணுதான் இருப்பாங்க. இது வந்து ஊம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஊம் அப்படின்னு சொல்றோம். the shape of the uterus is inverted pear. இன்வெர்டட் பியர் அப்படின்னா வந்து பேரிக்காவை கவுத்து போட்ட மாதிரி இருக்கிறது. சரிங்களா. பேரிக்காவை கவுத்து போட்ட மாதிரி இருக்கிற ஷேப்ல வந்து யார் இருக்கா, யூட்டிரஸ் இருக்காங்க. அவங்கள ஊம்பு அப்படின்றதையும் சொல்றோம். இட் இஸ் சப்போர்ட்டட் பை த லிகமெண்ட்ஸ் அட்டாச்ட் டு த பெல்விக். இது வந்து இட் இஸ் சப்போர்ட்டட் பை த லிகமெண்ட்ஸ் மூலமா ஒட்டிண்டு அண்ட் அட்டாச் டு த பெல்விக் வால். லிகமெண்ட்ஸும் பெல்விக் வாலும் இந்த யூட்ரஸை வந்து லைக் பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யூட்ரஸ் ஓப்பன்ஸ் இன்டு த வெஜைனா. யூட்ரஸ் வந்து வெஜைனால ஓப்பன் ஆகுது த்ரூ த நேரோ செர்விக்ஸ். நேரோ செர்விக்ஸ் தான் குறுகிய. ஓகேங்களா. இங்க பாருங்களேன், இதை பார்த்தா புரியும். இங்க பாருங்களேன், வெஜைனா கொஞ்சம் அப்படியே குறுகிருச்சு பாத்தீங்களா, இங்க இருந்து அப்படியே லைட்டா குறுகிருச்சுல, இந்த இடத்தான் சொல்றாங்க. இது வந்து ஸ்கின்னுப்பா, பெண்ணு கொஞ்சம் சரியில்லை. இதுதான் செர்விக்கல் கெனால், வெஜைனா. ஓகேவா. அடுத்தது the cavity of the size. The cavity of the cervix is called a cervical canal. The cavity of the cervix is called a cervical canal. With along the vaginal forms the birth canal. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, cervical canalum இந்த உங்க இதுல எழுதி வச்சுக்கோங்க. cervical canalum vaginal canalum சேர்ந்தது birth canal.
Wait a minute. Okay. இப்போ cervical canalையும் வெஜைனாவும் சேர்த்து நம்ம birth canalனு சொல்றோம். The wall of the uterus 3 layer of tissue external தின்னா இருக்கக்கூடியது பெரிமெட்ரியம். இங்கே இது அப்படியே நீங்க சைடுல எழுதணும் சொல்ல சொல்ல. பெரிமெட்ரியம் அப்படின்றாங்க இல்லையா? ஓகேங்களா? பெரிமெட்ரியம் எப்படி இருப்பா அப்படி தின்னா இருப்பா அப்படி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தின்னா இருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணணும். எது தின்னு எது திக்கு அப்படின்றது. அண்ட் தென் பெரிமெட்ரியம் அப்படின்றது எக்ஸ்டர்னல் வெளிப்புறமா இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடியவங்க. அண்ட் தென் மயோமெட்ரியம் அப்படின்றவங்க. மயோமெட்ரியம் அப்படின்றவங்க வந்து மிடில் இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து இன்னர் கிளாண்டுலார். இவங்களுக்கு என்னது கிளாண்டுலார். இதுக்குள்ள வந்து கிளாண்டுலார் லேயர்ஸ் இருக்கும். கிளாண்டுலார் லேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, இது வந்து நம்ம இன்னர் கிளாண்டுலார் இன்னர் கிளாண்டுலார் லேயர்ஸ் இன் எண்டோமெட்ரியம், மிடில் திக் ஸ்மூத் ஒன்ஸ் அகைன். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? பெரிமெட்ரியம்னா என்ன, மயோமெட்ரியம்னா என்ன, எண்டோமெட்ரியம்னா என்னன்னு பார்ப்போம். இதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பெரிமெட்ரியம்னா என்ன, எண்டோமெட்ரியம்னா என்ன, மயோமெட்ரியம். பெரிமெட்ரியம்ன்றது தின்னா இருக்கும், எக்ஸ்டர்னலா இருக்கும். மயோமெட்ரியம் வந்து கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், மிடில் இருக்கக்கூடியது, திக்கா இருக்கக்கூடியது, திக் லேயர்ஸ் ஆனாலும் பட் ஸ்மூத்தா இருக்கக்கூடியது. எண்டோமெட்ரியம் அப்படின்றது வந்து சைக்கிளிக் சேஞ்சஸ் அண்ட் மென்சுரேஷன் சைக்கிள் நடத்தக்கூடியது, இன்னர் கிளாண்டுலார் லேயர்ஸோட இருக்கக்கூடியது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெரிமெட்ரியம் அப்படின்றது அவுட்டர் லேயர் அண்ட் தின்னா இருக்கும். அண்ட் தென் வந்து மயோமெட்ரியம் அப்படின்றது கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். சரிங்களா? பெரிமெட்ரியம் அப்படின்றது வந்து தின்னா இருக்கும் அண்ட் எக்ஸ்டர்னலா வெளிப்பகுதி. ஓகேங்களா? தின்னா இருக்கும் அண்ட் தென் எக்ஸ்டர்னலா இருக்கும். மயோமெட்ரியம் அப்படின்றது வந்து கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். அண்ட் மிடில் லேயர்ஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் எண்டோமெட்ரியம் அப்படின்றது சைக்கிளிக் சேஞ்சஸ் அண்ட் மென்சுரேஷன் சைக்கிளுக்கு உதவி பண்ணும். இன்னர் கிளாண்டுலார் லேயர்ஸ் அப்படின்றதும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பேராகிராஃப சிம்பிளா ஒரு பிக்சர் மூலமா பார்ப்போம். சரிங்களா? இது ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. வெயிட் a minute. இங்க பாருங்க, இதுதான் மான்ஸ் பியூபஸ். இந்த இடம் இருக்குங்களே, ஆரோ வச்சிருக்கீங்களா, இதுதான் வந்து மான்ஸ் பியூபஸ். கிளிட்டோரிஸ் அப்படின்றது இது யூரித்ரல் ஓப்பனிங். ஒன் செகண்ட். யூரித்ரல் ஓப்பனிங் அப்படின்றது இந்த பகுதி. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து லேபியா மைனோரான்றது உள்ளுக்குள்ள, லேபியா மெஜோரான்றது அதுக்கு வெளியில உள்ள லைட் லேயர். ஹைமன் அப்படின்னு சொல்லக்கூடியது வெஜைனா பார்ட்ல வந்து இருக்கக்கூடியது. அந்த இதுதான் வெஜைனா. இந்த வெஜைனாக்குள்ள லைட்டா கவரா இருக்கக்கூடிய ஒரு லைட் லேயர் தான் வந்து ஹைமன். சரிங்களா? இப்போ இங்க வாங்க. இப்போ the external genitalia include mons pubis, labia majora, labia minora, hymen, கிளிட்டரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். மான்ஸ் பியூபிஸ் அப்படின்றது குஷன் போன்ற அமைப்புல இருக்கக்கூடியது. குஷன் ஃபேட்டி டிஷ்யூஸ் கவர்டு பை த ஸ்கின், பியூபிக் ஹேரோட இருக்கக்கூடியது. லேபியா மெஜோரா அப்படின்றது ஃப்ரெஷ்லி ஃபோல்டு டிஷ்யூஸ் விச் எக்ஸ்டெண்டட் டவுன் த மான்ஸ் பியூபிஸ் அண்ட் சரௌண்டட் தி வெஜைனல் ஓப்பனிங். ஓகே, மான்ஸ் பியூபிஸ்ன்றது குஷன் மற்றும் ஃபேட்டி அமைப்பு கொண்டது இருக்கும். அண்ட் தென் ஸ்கின் அண்ட் பியூபிக் ஹேர்ல இருக்கும். லேபியா மெஜோரா அப்படின்றது ஃப்ரெஷ்லி ஃபோல்டா இருக்கும், கொஞ்சம் ஃப்ளெஷ்ஷா, லைட்டா ஃப்ளெஷ்ஷா. அண்ட் தென் ஃப்ளெஷ்ஷினா லைக் ஒரு மாதிரி குஷன்னு சொல்றதோட எப்படி சொல்றது, எஸ் குஷன்னு சொல்ற அமைப்பு லைட் லேயர்ஸோட வித் ஒரு மாதிரி மியூக்கஸ் மாதிரியான லேயர்னு வச்சுக்கோங்களேன். லைக் மியூக்கஸ்னு சொல்லக்கூடாது, லைக் அது மாதிரி நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்களேன், ஃப்ளெஷி ஃபோல்டட் லீவ்ஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? விச் எக்ஸ்டெண்டட் டவுன் ஃப்ரம் த மான்ஸ் பியூபிஸ் and surrounded the vaginal opening. மான்ஸ் பியூபிஸ சுத்தி தான்
surrounded the vaginal opening இருக்கு. Mons pubis which extended the mons pubis and surrounded by the vaginal opening. The labia minora வந்து padded folds இருக்கும், ரெண்டு பக்கமும் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிக்சர்ல. திரும்ப ஒரு தடி ரீப்ளே பண்ணி பாருங்க. லேபியா மெஜோரா அப்படின்றதும் இருக்கும். Opening the vagina often cover the partially membrane called a hymen. The vagina partially cover பண்ணிருக்கிறது hymen. Clitoridosis அப்படின்றது வந்து tiny finger like ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடியது, which lies above the junction between the two labia majora, two labia minora மேல இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. two labia minora மேல யாரு இருப்பா? கிளிட்டோரிஸ் இருப்பாங்க. அந்த கிளிட்டோரிஸ் வந்து கிளிட்டோரிஸ் வந்து ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வெயிட் a minute. ஓகே, இப்போ அடுத்தது. இப்போ இந்த இன்டர்கோர்ஸின் போது ஹைமன் ஆனது கிளியறது வழக்கம். ஹைமன் வந்து டோன் ஆகும். டோன்னா கிளியறது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது மட்டும்தான் கிளியுமானா அப்படி கிடையாது. பல ரீசன்ஸ் இருக்கலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்கோர்ஸ் போது தான் கிளியும். அப்படி இருந்தாதான் அவங்க வெர்ஜின் அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்லை. பட் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அவங்க வெஜினல் டாம்பான் யூஸ் பண்ணாலோ இல்ல சடனா விழுகிறது, சைக்கிளிங் பண்றது, ஹார்ஸ் ரைடிங் பண்றது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணும்போது, லைக் அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ்ல தான் இருக்கும் போது அந்த ஹைமன் வந்து கிளியறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ உமன்ஸுக்கு வந்து ஹைமனை வச்சு வந்து வெர்ஜினிட்டியை டிசைட் பண்ண முடியாது. ஹைமன் இஸ் நாட் ரிலையபிள் இண்டிகேட்டர் ஆஃப் வெர்ஜினிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரிமெம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பிக்சர் பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸும் வந்து they will ask in NEET இல்லையா? இது வந்து ஃபேட்ஸ். ஓகேங்களா? மேமரி லோப்ஸ் இருக்கு, மேமரி அலிவோலி. இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. LADA லாடா அப்படின்னு சொல்லுவாங்க. லேடர்னு சொல்லுவாங்கல்ல, லேடர் அந்த மாதிரி. LADA எல். இது என்னது? லோபு, அலிவோலி, டக்ட், ஆம்புலா அண்ட் லாக்டிஃபரஸ் டக்ட். லோபு, அலிவோலி, டக்ட், ஆம்புலா, அலிவோலி. சாரி, அது லாக்டிஃபரஸ். திரும்ப சொல்றேன். லோபு, அலிவோலி, லோபு, அலிவோலி, டக்ட். சாரி, அலிவோலி கிடையாது, அலிவோலி, அலிவோலஸ், ஆம்புலா. இந்த ஆர்டர்ல தான் அப்படியே பிக்சர்ல. பிக்சரை மாத்திலாம் எண்டியில கேட்க மாட்டான். ஓகேங்களா? லோபு, அலிவோலஸ், டக்ட், ஆம்புலா, லாக்டிஃபரஸ் டக்ட். இது வந்து நிப்பிள், இது வந்து ஏரியோலா. இந்த பார்ட் இருக்குங்க இல்லையா, அது வந்து ஏரியோலா. பிக்சர்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? எது வந்து புக்ல பாயிண்ட் இல்லையோ, பட் அது பிக்சரா இருக்குன்றப்ப அதுல இருந்து கேட்பாங்க. பெக்டோரியல், இதுல என்ன மசில்ஸ் இருக்கு? பெக்டோரலைஸ் மேஜர் மசில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. அண்ட் மசில் பிட்வீன் த ரிப்ஸ். ரிப்ஸ்ல வந்து இந்த மசில்ஸ் இருக்கு. இது வந்து ரிப் பகுதியை சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது the functional mammary glands is characterized of all mammalians. mammary glands அப்படின்றது பார்த்தோம்னா எல்லா ஃபீமேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இது வந்து பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரஸ்ட்னு சொல்லுவோம். ரெண்டு இருக்கும் பிரஸ்ட்ன்றது. ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும். கிளாண்டுலர் டிஷ்யூஸ் வேரியபிள் அமௌண்ட் ஆஃப். நமக்கு எப்படி செஸ்ட் இருக்கு, நார்மலா மென்னா இருக்கட்டும் உமனா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வந்து லைக் பிரஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். பட் ஆனா மெமரியன் கிளாண்ட்ஸ் கொண்ட பிரஸ்ட் அப்படின்றது பார்த்தோம்னா அதிக அளவுல பார்த்தோம்னா லைக் லாக்டிஃபரஸ்ன்றதோட மில்க் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய, மில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, மில்க் சிந்தசிஸ் பண்ணக்கூடியது, ஸ்டோர் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? mammalian glands are paired breast. They contain the glandular tissues variable amount of fat. variable amount of fat வந்து இவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குன்றத சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபேட்டை சொல்லிட்டாங்க. அடுத்தது இது வந்து பிரஸ்ட் வந்து 15 to 20 mammalian lobes ஓட இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் ஆலிவோலி. குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஆலிவோலின்னு சொல்றோம். இந்த ஆலிவோலி தான் வந்து மில்க் வந்து செக்ரேட் பண்ணுது. அண்ட் தென் வந்து store the cavity is lumen. lumenன்றது ஸ்பேஸ். அந்த
ஸ்பேஸ்ல தான் வந்து மில்க் ஆனது ஸ்டோர் ஆகுது. இது அலிவலி ஓபன்ஸ் இன்டு தி மெமரி டியூபிள்ஸ். அலிவலி வந்து மெமரி டியூபிள்ஸ்க்கு அடுத்தது ஓபன் ஆகுது. அடுத்தது ஈச் லோப் இஸ் ஜாயின்ஸ் டு தி மெமரி டக்ட். எல்லா லோப் அந்த அந்த லோப் எல்லாம் வந்து the tubule of the each lobe joined from the memory ductல வந்து கனெக்ட் ஆகி several memory duct join to wider memory ampulla which connect the memory ampullaல இருந்து இங்க பாருங்களேன், இது ஒரு ஆர்டரா வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் இது வள 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 வளன்னு புரியாது சரிங்களா. இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ஒரு சின்ன லைக் இப்படி எழுதி வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. மாமரி கிளாண்ட் பெண்ணு கொஞ்சம் அப்படி எழுதுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்தது மாமரி அடுத்தது வந்து ஆல்வியோலை சரிங்களா. அடுத்தது வந்து மாமரி டியூபிள்ஸ். மாமரி டியூபிள்ஸ். அடுத்தது யார் வருவா? ஆம்புலா. அடுத்தது லாக்டிஃபெரஸ் டக்ட். லாக்டிஃபெரஸ் டக்ட் சரியா. இதுல இருந்து மில்க் வந்து எஜாகுலேட் ஆகும். இதுல நிப்பிள்ல ஓபன் ஆகி சரிங்களா. அந்த டயக்ராமேட்டிக் வியூக்காக நான் வரைகிறேன். அதே மாதிரி இப்போ இங்க எழுதிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலா நீங்க ஒரு டயக்ராமாவே புக்ல அந்த சைட்ல இடம் இருக்குள்ளே அங்க எழுதிக்கணும் சரியா. இந்த மேமரி லோப் இருக்கு இல்லையா, இந்த மேமரி லோப் வந்து 15 to 20 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அண்ட் தென் ஆல்வோலி என்ன பண்ணுதோம், செக்ரீட்டும் பண்ணும் அண்ட் ஸ்டோரும் பண்ணும். ஸ்டோர் மில்கையும் ஸ்டோர் பண்ணும் சரிங்களா. ஓகே, இதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, அடுத்தது பாப்போமா. வெயிட் மினிட், ரப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பதான் வந்து அடுத்தது ஏதாவது இந்த மாதிரி போடுறோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், டைம் எடுக்காது. ஓகே, இப்போ இது நல்லா ஞாபகம் இருக்குல்ல. இந்த இந்த டயக்ராம் எல்லாம் அப்படியே பாத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிப்ஸ் வர்றது அண்ட் தென் வந்து வேற என்ன கொடுத்துருந்தாங்க, பெக்டோரியல்ஸ் மேஜர் மசில்ஸ் இருக்கிறது. அந்த பார்ட்லாம் வந்து நல்லா பாத்துக்கணும் சரிங்களா. எது வந்து லைன்ல என்சிஆர்டில இல்லையோ அந்த லைனை கூட குடிச்சு வந்து அது டஃபா கேட்கணும்னு இருந்தா அப்படி கேட்கலாம் புரியுதுங்களா. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா கேமிட்டோஜெனிசிஸ். சாரி, இதுல போடுறேன் கேமிட்டோஜெனிசிஸ். இப்போ கேமிட்டோஜெனிசிஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கேமிட்டோஜெனிசிஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஃபார் மேல் யாரு, டெஸ்டிஸ் இல்லையா. ஃபீமேலுக்கு வந்து ஓவரிஸ். ஓகேங்களா, நம்ம லெசனே முடிக்க போறோம். ப்ரொடியூஸ்ட் கேமெட்ஸ் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ரெஸ்பெக்டிவ்லி. கேமிட்டோஜெனிசிஸ் அப்படி ப்ரொடியூஸ் ஆகுது கேமிட்டோஜெனிசிஸ் சொல்றோம். இதுல வந்து டெஸ்டிஸ் இம்மெச்சூர் மேல் ஜெர்ம் செல்ஸ் பாருங்க, இம்மெச்சூர் நல்லா சொல்றாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இம்மெச்சூர் மேல் ஜெர்ம் செல்ஸ் ஸ்பெர்மட்டோகோனியா ப்ரொடியூஸ்ட் ஸ்பெர்ம்ஸ். அது இம்மெச்சூரா இருக்கக்கூடியது நம்ம இம்மெச்சூர் ஸ்பெர்மட்டோகோனியா ப்ரொடியூஸ்ட் ஸ்பெர்ம்ஸ் பை ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது என்னன்னு சொல்றோம், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தட் பீயிங்ஸ் அட் த அது வந்து பியூபர்ட்டி. அப்போ மேலுக்கும் பியூபர்ட்டின்னு ஒண்ணு நடக்குது சரிங்களா. மேலுக்கும் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது, ஃபீமேலுக்கும் நடக்கும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது சிங்கிள்ல ஸ்பெர்மட்டோகோனியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ப்ளூரல் சிங்கிள் சொல்லலாம், அது சிங்கிள்ல ஸ்பெர்மட்டோகோனியம் சொல்றாங்க. presence inside the wall of the seminiferous tubule. எல்லாம் இங்க நடக்குதுப்பா, seminiferous tubules குள்ள நடக்குது. நம்ம seminiferous tubule ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. இங்க பாருங்க, இப்போ ஒரு சாரி எனக்கு வரைய வரல.
எனக்கு அவ்வளவு வரவே வரலப்பா. இந்த பென் கொஞ்சம் சரியில்லை, நான் எதுவும் பண்ண முடியல. பாருங்க, அங்கிட்டு நவுத்துனா அங்கிட்டு போகுது. இட்ஸ் ஓகே. சின்னதா வரையில நல்லா இருந்தாலும் சரி, நல்லாலாம் சரி. ஒரு செல் இருக்குங்களா, இந்த இடத்துல இப்படி வரும். இதுக்குள்ளதான் வந்து என்ன இருக்கும், டியூபிள்ஸ் ஆனது இருக்கும், அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா. இந்த இந்த நடுவுல இருக்கலாம் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் சொல்லுவோம். in between the seminiferous tubules இதுக்குள்ளதான் டியூபிள்ஸ் இருக்கும் இல்லையா. இன்சைட் த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இதுக்குள்ளதான் என்ன நடக்குது, ஸ்பெமட்டோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் நடக்க போகுது. அண்ட் தென் வந்து பிரசன்ஸ் வந்து என்ன செய்தது, ஓகே, இது வந்து மைட்டோட்டிக் டிவிஷன். மைட்டோட்டிக்னா என்னன்னு சொன்னோம் நம்ம, மைட்டோட்டிக் அப்படின்னா என்னது, மைட்டோட்டிக் மியோட்டிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. மைட்டோட்டிக்னா என்னது, மியோட்டிக்னா என்னது, டக்குன்னு ரிமெம்பர் பண்ணுங்க. மைட்டோட்டிக் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் ஈக்குவேஷனல் டிவிஷன், மியோசிஸ் அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்றது. ஓகேங்களா. மைட்டோசிஸ் அப்படின்னா என்னது, ஈக்குவேஷனல் டிவிஷன். மியோட்டிக் அப்படின்னா ரிடக்ஷனல் டிவிஷன். ஓகே. அடுத்தது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து என்ன நடக்குது, மைட்டோட்டிக் டிவிஷன் தானே. அப்ப இன்க்ரீஸ் த நம்பர் ஸ்பெமட்டோகோனியம் இஸ் டிப்ளாய்டு. ரிமெம்பர், ஸ்பெமட்டோகோனியம் எப்படி இருக்கு, டிப்ளாய்டா இருக்கு. ஸ்பெமட்டோகோனியம் டிப்ளாய்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கேமிட்டோஜெனிசிஸ், பிரைமரி செக்ஸ் ஆர்கன் வந்து டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓவரிஸ் வந்து ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் அதுதான் நம்ம கேமிட்டோஜெனிசிஸ் சொல்றோம். இல்ல இமேச்சூர் ஜெர்ம் செல்ஸ் இருக்கு, ஸ்பெமட்டோ கோனியா அப்படின்னு சொல்றோம். ஸ்பெமட்டோகோனியா சிங்குலர்ல வந்து என்னன்னு ஸ்பெமட்டோகோனியா சிங்குலர்ல ஸ்பெமட்டோகோனியம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பெமட்டோகோனியா வந்து ஸ்பெமட்டோஜெனிசிஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது, அதாவது ஸ்பெர்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. that being the puberty நடந்த பிறகு இது நடக்கும். அண்ட் தென் வந்து இது எங்க நடக்குது அப்படின்னா இன்சைட் தி செமினிஃபெரஸ் டியூபிள்குள்ள நடக்குது. இதுல மைட்டோட்டிக் டிவிஷன், ஈக்குவேஷனல் டிவிஷன் நடக்க போகுது. அண்ட் தென் வந்து ஸ்பெமட்டோகோனியம் சொல்லக்கூடிய டிப்ளாய்டு என்னது 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கொண்டது. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கொண்டது. ஈச் ஸ்பெமட்டோகோனியா, ஒவ்வொரு ஸ்பெமட்டோகோனியாவும் பிரைமரி ஸ்பெமட்டோசைட்ஸ் பீரியாடிக்கலி அண்டர்கோ தி மியோசிஸ். ஓகேவா. ஓகேவா. ஈச் ஸ்பெமட்டோகோனியம் இஸ் டிப்ளாய்ட், ஒவ்வொரு ஸ்பெமட்டோகோனியமும் டிப்ளாய்டா இருக்கும். டிப்ளாய்ட்னா என்னது, 2n நம்பர்ல இருக்கக்கூடியது, கண்டைன் 46 குரோமோசோம். ஸ்பெமட்டோகோனியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்பெமட்டோகோனியம், ஈச் ஸ்பெமட்டோகோனியம் இஸ் டிப்ளாய்ட். டிப்ளாய்ட்னா என்னது, 2n, குரோமோசோம் வந்து 46 நம்பர். சம் ஸ்பெமட்டோகோனியா பிரைமரி ஸ்பெமட்டோசைட் பீரியாடிக்கலி அண்டர்கோ தி மியோசிஸ். மைட்டோசிஸ் அப்படின்றது வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன், மியோசிஸ் அப்படின்றது ரிடக்ஷன் டிவிஷன். பிரைமரி ஸ்பெமட்டோசைட்ஸ் என்ன ஆகுது, மியோசிஸ் டிவிஷனுக்கு போகுது. அப்போ இங்க வந்து என்ன ஆகுது, லீடிங் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் 2 ஈக்குவல் ஹாப்ளாய்டு செல்ஸ். இங்க ஹாப்ளாய்டா மாறிடும். சரிங்களா, ஹாப்ளாய்டா மாறும். செகண்டரி ஸ்பெமட்டோசைட்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா which have only the 23 chromosomes, செகண்டரி ஸ்பெமட்டோசைட்லயும் பிரைமரி ஸ்பெமட்டோசைட்லயும் என்னதான் இருக்க போகுது, n அப்படின்ற இதுதான் வந்து மெயின்டைன் ஆக போகுது. சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரைமரி ஸ்பெமட்டோசைட்ஸ்ல மியோசிஸ் நடக்குது. அண்ட் தென் வந்து செகண்டரி ஸ்பெமட்டோசைட்ஸ்ல n, அதாவது ஹாப்ளாய்டு வர ஆரம்பிச்சிருது. the secondary spermatocytes undergo the secondary meiotic division 4. இதுல வந்து 2 கிடைச்சது, இதுல பிரைமரி ஸ்பெமட்டோசைட்ல 2 ஈக்குவலா கிடைச்சது. பட் அதே இது வந்து செகண்டரி ஸ்பெமட்டோசைட்ல 4 ஈக்குவல் ஹாப்ளாய்டு ஸ்பெமாட்டிட்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்பெமாட்டிட்ஸ் தான் என்னவா மாற போகுது, ஸ்பெமாட்டிட்ஸ் தான் ஸ்பெமட்டோசோவாவா மாற போகுது. இந்த ஸ்பெமாட்டிட்ஸ் தான் என்னவா மாற போகுது, ஸ்பெமட்டோசோவாவா மாற போகுது. இங்க பாருங்க, ஸ்பெமாட்டிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு தி ஸ்பெமட்டோசோவா. இதுதான் நம்ம ஸ்பெர்ம்ஸ்னு சொல்றோம். இது இந்த ப்ராசஸ் இது நடக்குது இல்லையா, அதாவது பிரைமரி ஸ்பெமட்டோசைட்ஸ்ல ரெண்டு என்ன ஃபார்ம் ஆச்சு, 2 ஈக்குவல் ஹாப்ளாய்டு செல்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா. சாரி, ரிடக்ஷன் டிவிஷன் நடந்தது. இந்த ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து லீடிங் டு 2 ஈக்குவல் ஹாப்ளாய்டு செல்ஸ் ஃபார்ம் பண்ணி செகண்டரி ஸ்பெமட்டோசைட்ஸ் கொள்ள வந்து செகண்டரி ஸ்பெமட்டோசைட் அப்படிங்கிறது 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம் n ல இருக்கும். ரிமெம்பர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் இருக்கு, அதாவது செகண்ட் மியோட்டிக் டிவிஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா 4 கிடைக்குது, அங்க 2 கிடைச்சது, இங்க 4 ஈக்குவல் ஹாப்ளாய்டு ஸ்பெமாட்டிட்ஸ் கிடைக்குது. இங்க ஸ்பெமாட்டிட்ஸ் ஸ்பெமட்டோசோவாவா மாறுது. ஜோவான்றது மூவ்மெண்ட் பண்ணக்கூடியது. இந்த ஸ்பெமட்டோசோவா வந்து ஸ்பெமாட்டோசோவாவா மாறின பிறகு இந்த ப்ராசஸ்
ஸ்பெமாட்டோ வந்து சாரி ஸ்பெமாட்டிக்ஸ் வந்து ஸ்பெமாட்டோசோவா மாறுச்சுல, ஸ்பெமாட்டிக்ஸ் வந்து ஸ்பெமாட்டோசோவாவா மாறின ப்ராசஸ் வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓகேங்களா. ஆஃப்டர் த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் செல்ஸ் பிகம் த எம்பெடட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இங்க பாருங்களேன், இந்த மேல் இதை பாத்தீங்கன்னா புரியும். வரல இங்க இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் ஸ்பெர்மோட பிக்சர். இந்த அக்ரோசோம்னு சொல்லக்கூடியதுதான் போய் எம்பெடட் ஆகும். சரிங்களா. பொதுவாவே அப்போ வந்து இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. எம்பெடட் செர்டோலி செல்ஸ், செர்டோலி செல்ஸோட ஃபர்ஸ்ட் போய் எம்பெடட் ஆகுது. ஃபைனலி ரிலீஸ் ஃப்ரம் த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். அதுக்கப்புறம் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் ரிலீஸ் ஆகி ஸ்பெர்மியேஷன் நடக்குது, அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து நடக்குது. ஸ்பெமட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் தி பியூபர்ட்டி. ஸ்பெமட்டோஜெனிசிஸ் பியூபர்ட்டில தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து சிக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் செக்ரேஷன் ஆஃப் கொனடோட்ரோபின். கொனடோட்ரோபின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்போது this if you recall the இது வந்து நல்ல ஞாபகம் இருக்கா, ஹைப்போதலமிக். இது வந்து நம்ம எங்க படிப்போம் அப்படின்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல படிப்போம். சரிங்களா. கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் GnRH. this is if you are recall ஹைப்போதலமிக் ஹார்மோன். கொனடோட்ரோபின் ஹார்மோன் எங்க செக்ரீட் ஆகுதுப்பா, பிரெயின்ல உள்ள ஹைப்போதலமிக் ஹார்மோன் சொல்றோம். இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் கொனடோ ஆன்டீரியர் பிட்யூட்டரியை வந்து அதிகப்படுத்துது. தென் ஆக்சஸ் இது வந்து இதுதான் ஆன்டீரியர் பிட்யூட்டரியா ஆக்ட் ஆகுது. stimulates the secretion of two gonadotropins. luteinizing gonadotropin ரெண்டு விதமான செக்ரேஷனை கொடுக்குது. ஒன்று லூட்டினைசிங் ஹார்மோன் LH ன்னு சொல்லக்கூடியது, FSH follicular stimulating ஹார்மோன். சரிங்களா. இந்த லீடிங் செல்ஸ், அதாவது LH ஆக்சஸ் லீடிங் செல்ஸா இருக்கும். stimulate synthesis of secretion of androgen. லீடிங் செல்ஸ் என்ன பண்ண போகுது, ஆண்ட்ரோஜனை செக்ரீட் பண்ண போகுது. ஆண்ட்ரோஜன் அப்படின்றது டெஸ்டிகுலர் ஹார்மோன் சொல்லுவோம். ஆண்ட்ரோஜன் என்னன்னு சொல்லுவோம், டெஸ்டிகுலர் ஹார்மோன் சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமெட்டோஜெனிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் திரும்ப ஒரு தடவை சொல்றேன், நல்லா கவனிங்க. பிரைமரி செக்ஸ் ஆர்கன் வந்து டெஸ்டிஸ் வந்து டெஸ்டிஸ் ஸ்பெர்ம்ஸையும், அத மேல்ஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்மையும், அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து ஓவத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பெக்ட்லி இந்த ப்ராசஸ் தான் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் இம்மெச்சூர், இந்த வார்த்தையை புடிச்சு வச்சு கேட்பான். இம்மெச்சூர் மேல் ஜெர்ம் செல்ஸ் ஸ்பெமட்டோகோனியா மேல் ஜெர்ம் செல்ஸ் ஸ்பெமட்டோகோனியா சிங்கிள்ல வந்து ஸ்பெமட்டோகோனியம்னு சொல்றோம். இது வந்து இந்த ஸ்பெமட்டோகோனியா வந்து என்ன பண்ண போகுது, ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் ஸ்பெமட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ற அந்த இது வந்து ஸ்பெமட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அதாவது செமினிஃபெரஸ் டியூபிளுக்கு வர்ற ப்ராசஸ் வந்து ஸ்பெர்மியேஷன். ஃபைனலா ரிலீஸ் ஆகுது செமினிஃபெரஸ் டியூபிளுக்கு வர்ற அந்த ப்ராசஸ் ஸ்பெர்மியேஷன். இதே ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, உற்பத்தி ஆகுதுல, உற்பத்தி ஆகுறத நம்ம ஸ்பெமட்டோஜெனிசிஸ் சொல்றோம். வெளியேறதுல, ரிலீஸ் ஆகுதுல, அத ஸ்பெர்மியேஷன் சொல்றோம். ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஸ்பெமட்டோஜெனிசிஸ் சொல்றோம். ஸ்பெமட்டோஜெனிசிஸ் சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரொடியூஸ் பண்றத ஸ்பெமட்டோஜெனிசிஸ் சொல்றோம். ஸ்பெமட்டோகோனியா அப்படின்றது மேல் ஜெர்ம் செல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேல் ஜெர்ம் செல் ஸ்பெமட்டோகோனியா. ஸ்பெமட்டோஜெனிசிஸ் அப்படின்றது என்னதுப்பா, ஸ்பெமட்டோஜெனிசிஸ் அப்படின்றது வந்து ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராசஸ். ஓகேங்களா. அடுத்தது ஸ்பெமட்டோகோனியாவை சிங்கிள்ல ஸ்பெமட்டோகோனியம் அப்படின்னு சொல்லுவோம். பிரசன்ட் இந்த சைட் ஆஃப் தி வால் செமினிஃபெரஸ் டியூபிள். இது எங்கப்பா நடக்குது, செமினிஃபெரஸ் டியூபிள்குள்ள நடக்குது. இது வந்து செமினிஃபெரஸ் டியூபிள்குள்ள மைட்டாட்டிக் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. மைட்டாட்டிக் டிவிஷன்ல பொதுவாகவே 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். 2n டிப்ளாய்டா இருக்குன்றது நமக்கு தெரியும் ஸ்பெமட்டோகோனியாக்குள்ள. சரிங்களா. ஸ்பெமட்டோகோனியா, அது ஸ்பெமட்டோகோனியம்னு சொல்றோம். ஸ்பெமட்டோகோனியால ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. அடுத்தது மியாட்டிக் டிவிஷன் நடக்க போகுது. மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 சொல்றோம்ல, அந்த மாதிரி மியாசிஸ் டிவிஷன் பிரைமரி ஸ்பெமட்டோசைட்ஸ் நடக்குது. இதுல 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் வந்து கிடைக்கும். 2 ஈக்குவல் ஹாப்ளாய்ட் செல்ஸ் கிடைக்கும். அடுத்தது செகண்டரி ஸ்பெமட்டோசைட்ஸ்ல பார்த்தோம்னா 23 குரோமோசோம்ஸ், இதுலயும் வந்து 23 குரோமோசோம்ஸ் கிடைச்ச ஹாப்ளாய்டு தான் இருக்கு. செகண்டரி ஸ்பெமட்டோசைட் நடக்குது செகண்டரி மியாட்டிக் டிவிஷன். இந்த செகண்டரி ஸ்பெமட்டோசைட்ஸ் என்ன பண்ண போகுது, செகண்டரி மியாட்டிக் டிவிஷன்ஸ்குள்ள போகுது. அண்ட் தென் 4 ஈக்குவல் ஹாப்ளாய்ட் ஸ்பெமட்டிக்ஸ். இதை வந்து நம்ம செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் இதை படிச்சுட்டு இந்த பேராகிராஃப் படிச்சீங்கன்னா தான் இது புரியும். ஓகேங்களா. செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் ரொம்ப ரொம்ப சின்ன லெசன் தான், அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து மைட்டாசிஸ் நடக்கும். அடுத்தது மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 நடக்கும். இதுல மியாசிஸ் நடக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்பெமட்டோசிஸ்ல மியாசிஸ் நடக்குது. செகண்டரி ஸ்பெமட்டோசிஸ்ல மியாசிஸ் 2 நடக்குது. அதுல வந்து 4 ஈக்குவல் ஹாப்ளாய்ட் செல்ஸ் வந்து கிடைக்குது. அந்த 4 ஈக்குவல் ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஸ்பெமாட்டிக்ஸ் சொல்றோம். ஸ்பெமாட்டிக்ஸ் வந்து ஸ்பெமட்டோசோவா டிரான்ஸ்பர் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் சொல்றோம். ஸ்பெர்மியேஷன்றது ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ். சரிங்களா.
ஸ்பெர்மியேஷன்றது ரிலீஸ் ஆகுற ப்ராசஸ். ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்றது ஸ்பெமட்டோசோவாவா மாறுறது. ஸ்பெமாட்ரிக்ஸ் வந்து ஸ்பெமட்டோசோவாவா மாறுற ப்ராசஸ். நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிரைமரி ஸ்பெமட்டோசைட்ல 2 ஹாப்ளாய்டு கிடைச்சது. செகண்டரி ஸ்பெமட்டோசைட்ல செகண்டரி மியோட்டிக் டிவிஷன் நடந்து 4 ஹாப்ளாய்டு கிடைச்சது. இது வந்து இந்த 4 ஹாப்ளாய்டு வந்து ஸ்பெமாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பெமாட்ரிக்ஸ் வந்து ஸ்பெமட்டோசோவாவா மாறுற ப்ராசஸ் ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெமட்டோஜெனசிஸ் அப்படின்றது என்னது? ஸ்பெமட்டோஜெனசிஸ் அப்படின்றது என்னதுப்பா? beings at puberty. ஸ்பெமட்டோஜெனசிஸ் அப்படின்றது மேல் ஜெர்ம் செல்ஸ். ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்றது வந்து ஸ்பெமட்டோசோவா மாறுறது. ஸ்பெமாட்ரிக்ஸ் வந்து ஸ்பெமட்டோசோவா மாறுறது. ஸ்பெர்மியேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆஃப் த ஸ்பெர்ம். ஓகேங்களா? திரும்ப நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் வந்து ஏஜ் பியூபர்ட்டி அப்போ கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வரும். கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ரெண்டு இதை செக்ரேட் பண்ணுது. ஒன்னு வந்து லூட்டினைசிங் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், 2 ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணுது. இது ஆன்டீரியர் பிட்யூட்டரி, ஆன்டீரியர் ஆக்சிஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் ஆக்ட் ஆகுது. எல்ஹெச்எஸ் வந்து லீடிங் செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. லீடிங் செல்ஸ் என்னதுப்பா? எல்ஹெச் அப்படின்றது லீடிங் செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. லீடிங் செல்ஸ் அப்படின்றது என்னது? லீடிங் செல்ஸ் அப்படின்றது வந்து ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணக்கூடியது. ஆண்ட்ரோஜன் அப்படின்றது டெஸ்டிகுலர் ஹார்மோன். ஆண்ட்ரோஜன் டர்ன்ஸ் இன்டு தி simultaneous process called spermatogenesis. அதாவது மேல் ஜெர்ம் செல்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? எஃப்எஸ்ஹெச் அப்படின்றது வந்து செர்டோலி செல்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரேஷன் அண்ட் சம் ஃபேக்டர் ஹெல்பிங் த ஸ்பெர்மியோஜெனசிஸ் நடக்கிறதுக்கு இந்த செர்டோலி செல்ஸ் ரொம்பவே முக்கியம். செர்டோலி செல்ஸ் வந்து ஸ்பெர்மியோஜெனசிஸ் நடக்கிறதுக்கு முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்ஹெச் வந்து ஸ்பெமட்டோஜெனசிஸ் நடக்கிறதுக்கு முக்கியமா இருக்கு. ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணுது. அண்ட் தென் வந்து எஃப்எஸ்ஹெச் அப்படின்றது செர்டோலி செல்ஸ் இது பண்ணுது. அதே மாதிரி ஸ்பெர்மியோஜெனசிஸ் ப்ராசஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்எஸ்எஸ் ஸ்பெர்மியோஜெனசிஸ், எல்ஹெச்எஸ் ஸ்பெமட்டோஜெனசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து இப்போ வந்து இந்த பிக்சரை பார்த்தே படிச்சிடும். இது வந்து ஹெட், இது வந்து நெக்னு சொல்றது, இது வந்து டைல். சரிங்களா? இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்றது மிடில் பீஸ்ல இருக்கக்கூடியதான் மைட்டோகாண்ட்ரியா. இது எனர்ஜி சோர்ஸ் ஃபார் ஸ்விம்மிங். நீந்தறதுக்கு இந்த டைல் மூவ் பண்ணுது. இந்த வால் ஆட இது என்ன மூவ் ஆகி மேல போகும். சரிங்களா? அப்போ ஸ்விம் பண்றதுக்கு எனர்ஜியை தருது வந்து மைட்டோகாண்ட்ரியா. மிடில் பீஸ், நெக், ஹெட்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஹெட்ல வந்து பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் அனிமல்ஸ்ல வந்து செல் வால் கிடையாது. சோ அதனால வந்து பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கு. இந்த பிளாஸ்மா மெம்பரைன் அக்ரோசோம் இருக்கு. அண்ட் தென் நியூக்ளியஸ் கண்டெய்னிங் த குரோமோசோம் மெட்டீரியல், நியூக்ளியஸ் வந்து இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ வந்து இந்த ஆக்ரோசோம் அப்படின்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஓவம், பெனிட்ரேஷன் ஆஃப் ஓவம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓவத்தோட ஓவத்தை போய் பெனிட்ரேட் பண்றதுக்கு இது உதவி பண்ணுது. இது கேப் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆன்டீரியர் பொசிஷன்ல கேப் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த அக்ரோசோம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. மிடில் பீஸ்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அண்ட் இது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மூவ்மெண்ட் ஆஃப் டெய்லுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு? மைட்டோகாண்ட்ரியா. அண்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 200 to 300 millions of sperms வந்து இருக்கும் டூரிங் த காய்டஸ். அப்போ 200 அல்லது 300 ஸ்பெர்ம்ஸ் வந்து மேல்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அதுல வந்து 60% வந்து கரெக்டான நார்மல் ஷேப்ல அண்ட் சைஸ்ல இருக்கும். பட் 40% தான் வந்து விகரஸ் மொட்டிலிட்டியோட இருக்கும். வேகமா மூவ் பண்ணி போறக்கூடிய திறன் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸ்பெர்ம் ரிலீஸ்டு ஃப்ரம் த செமினிஃபரஸ் டக்ட். ஸ்பெர்ம் ரிலீஸ்டு ஃப்ரம் த செமினிஃபரஸ் டக்ட் மூலமா இதாகி இது இந்த ஸ்பெர்மை செக்ரீட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? எபிடிடெமிஸ், வாசா டிஃபரன்ஷியல், செமினல் வெசிக்கல். எபிடிடெமிஸ்ல இருந்து வாசா டிஃபரன்ஸ்க்கு வந்து செமினல் வெசிக்கல் மூலமா வந்து அண்ட் ப்ராஸ்டேட்டுக்கு வந்து எசென்ஷியல் ஆஃப் த ப்ராஸ்டேட்ல தான் என்ன ஆகுது? மெச்சூரேஷன் அண்ட் மொட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் கிடைக்குது. சாரி, எங்கெங்கெல்லாம் இருக்கு? எபிடிடெமிஸ், வாசா டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கல் அண்ட் ப்ராஸ்டேட் எசென்ஷியல் ஃபார் மெச்சூரேஷன் அண்ட் மொட்டிலிட்டி எங்கப்பா நடக்குது? எபிடிடெமிஸ், வாசா டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கல் அண்ட் ப்ரோஸ்டேட்ல வந்து மெச்சூரேஷன் மொட்டிலிட்டி நடக்குது. செமினல் பிளாஸ்மாஸ் அலாங்ஸ் வித் ஸ்பெர்ம்ஸ் வித் கண்டினியூஸ் ஸ்விம். இங்க பாருங்களேன், ஒண்ணும் இல்ல, செமினல் பிளாஸ்மாவும் ஸ்பெர்மும் சேர்ந்ததுதான் சேமன். ஓகேங்களா? இதை இந்த புக்ல வந்து இப்படி எழுதி வச்சுக்கணும். இந்த ஓரத்துல இங்க இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஓரத்துல வந்து எழுதி வைங்க. ஓகேங்களா? வெயிட் a minute, டஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட். செமினல் பிளாஸ்மா பிளஸ் ஸ்பெர்ம் சேர்ந்ததுதான்
சேமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சேமன்னு சொல்றோம். ரிமெம்பர் ரிமெம்பர் ரிமெம்பர். சரியா? ஓகே ஓகே, அடுத்தது போலாமா? ஓகே, இப்போ பாருங்களேன். அடுத்தது சேமன் வந்து என்னது, செமினல் பிளாஸ்மா வித் ஸ்பெர்மோட இருக்கிறது சேமன் சொல்றோம். த ஃபங்க்ஷன் ஆஃப் த மேல் அக்சசரி டக்ட், மேல் அக்சசரி டக்டோட கிளாண்டோட வந்து டெஸ்டிகுலர் ஹார்மோனை வந்து மெயின்டைன் பண்றது தான். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்சசரி டக்ட், அக்சசரி கிளாண்ட் ரெண்டுத்துக்குமே ஒரு வேலை இருக்கு. டெஸ்டிகுலர் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் வந்து இது பண்ணக்கூடியதுதான். The process of the formation of mature for female gametes is called oogenesis. ஓகேங்களா, female gametes is called the process of maturation of a female gametes is called oogenesis, which marked different spermatogenesis. அதாவது ஸ்பெமட்டோஜெனசிஸ்க்கும் oogenesisக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்றாங்க. ஸ்பெமட்டோஜெனசிஸ் வந்து ஹெட் இருக்கு, டைல் இருக்கு, லைக் வந்து மியோசிஸ் ஒன்னு, மைட்டோசிஸ் நடக்குது, மியோசிஸ் நடக்குது. ஸ்போமியோஜெனசிஸ்ன்றது ஸ்பெமாட்டிக்ஸ் வந்து ஸ்பெமாட்டோசோம் மாறுது. ஸ்போமியோஜெனசிஸ்ன்றது ஸ்பெமாட்டோஜெனசிஸ் அப்படின்றது மேல் ஜெர்ம் செல்ஸ். ஸ்போமியேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆஃப் ஸ்போம். கொனடோட்ரோபின் ஹார்மோன் இருக்கு, எல்ஹெச்எஸ் எஃப்எஸ்ஹெச் இருக்கு. எல்ஹெச்எஸ் எஃப்எஸ்ஹெச் ஃபீமேலையும் இருக்கு. பட் எல்ஹெச்எஸ் வந்து அங்க வந்து என்ன பண்ணுது, லீடிங் செல்ஸையும் அண்ட் வந்து ஆண்ட்ரோஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. எஃப்எஸ்ஹெச் வந்து என்ன பண்ணுதுப்பா, அப்படியே பார்க்காம சொல்லி பார்க்கணும். எஃப்எஸ்ஹெச் வந்து என்ன பண்ணுது, எஃப்எஸ்ஹெச் வந்து சென்ட்ரலி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எல்ஹெச்எஸ் வந்து எல்ஹெச்எஸ் வந்து என்ன பண்ணுது, ஸ்பெமாட்டோஜெனசிஸ்க்கு உதவியா இருக்கு. அண்ட் தென் எஃப்எஸ்எஸ் வந்து ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. இப்போ இந்த ஃபீமேலுக்கு ஊஜெனசிஸ் ஸ்பெமாட்டோஜெனசிஸ்க்கும் வேரியேஷன்ஸ் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. ஊஜெனசிஸ் இனிஷியேட்டட், இந்த ஊஜெனசிஸ்ன்றது பாத்தீங்கன்னா எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்லயே உருவாயிடும்பா. பட் அங்க வந்து பியூபர்ட்டி அப்படின்ற ஒண்ணு நடந்தப்பதான் இந்த ஸ்டேஜஸ்ல ஆரம்பிக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்லயே வந்து கப்புள் ஆஃப் மில்லியன் கேமிட்ஸ் இருக்கும். பட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மதர் செல்ஸ்னா ஊகோனியா, ஊகோனியான்னு சொல்லி சொல்றோம். வயிற்றுக்குள்ள கரு உருவாயிருக்கு இல்லையா, அப்போவே வந்து மதர் செல்ஸ்லயே வந்து அதாவது ஊகோனியா அப்படின்றது வந்து மதர் செல்ஸ்லயே வந்து ஸ்டார்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லயே வந்து கப்புள் ஆஃப் மில்லியன் கேமெட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். ஃபீட்டல் ஓவரி, அதாவது கருவுல இருக்கும்போதே நோ மோர் ஊகோனியா, நோ மோர் ஊகோனியா. அந்த ஊகோனியா வந்து என்ன ஆகுது, பிறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் த பெர்த் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஊகோனியா வந்து ஃபீட்டஸ், அதாவது கருவா இருக்கும் போது, வயிற்றுக்குள்ள இருக்கும் போதுதான் அந்த குழந்தை, ஃபீமேல் குழந்தை வந்து ஒரு பொன் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த ஊகோனியானது ஃபார்ம் ஆகும். பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊகோனியானது ஃபார்ம் ஆகாது. சரிங்களா. This cell starts division and enters into the prophase 1 and then prophase 1ல வந்து போகுது. ஓகேங்களா, அங்க வந்து மைட்டாசிஸ் நடந்தது, மியாசிஸ் நடந்தது இல்லையா. அதுக்கப்புறம் இங்க வந்து this cell start dividing enter into the prophase 1. prophase 1க்குள்ள போறாங்க மியோட்டிக் டிவிஷன்ல அண்ட் டெம்பரவரியா அரெஸ்ட் ஆயிடுறாங்க. அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுறாங்க, டெம்பரவரியா அரெஸ்ட் ஆயிடுறாங்க. அதை நம்ம பிரைமரி ஊசைட்னு சொல்லி சொல்றோம். ஈச் பிரைமரி ஊசைட் தென் கெட் இட் சரௌண்டட். ஒவ்வொரு பிரைமரி ஊசைட்ஸ்லயும் வந்து கிரானுலோசா செல் அப்படின்றது சரௌண்ட் ஆயிருக்கும். அந்த கிரானுலோசா செல் வந்து சரௌண்ட் ஆயிருக்குல, அது வந்து நம்ம பிரைமரி ஃபாலிகல்னு சொல்றோம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அங்க பாருங்களேன். எனக்கு வரைய வரல, ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. நான் வரைஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது வருது. அண்ட் தென் வந்து விசிபிளா இல்ல. ஒன் செகண்ட், வரல, ரவுண்டே வரல. சரி, ஓகேங்களா. இப்போ இது ஒரு ஊகோனியான்னு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து ஒன் செகண்ட், வெயிட் a minute. இதை ஒரு ஊகோனியன் எடுத்துக்கோங்க. இது பிரைமரி செகண்டரின்னு பார்க்க போறோம் இதுல. ஓகேங்களா, பிரைமரி செகண்டரின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா, இது பிரைமரி, இது பிரைமரி எடுத்துக்கிறேன், இதை நான் செகண்டரி எடுத்துக்கிறேன். சரிங்களா. பிரைமரி ஃபாலிகுல் அப்படின்றது என்ன அப்படின்னா கிரானுலோசா லேயர் வந்து சரௌண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஒன் செகண்ட்,
இப்படி கிரானுலோசா, இது வந்து கிரானுலோசா எடுத்துக்கோங்க, கிரானுலோசால சரௌண்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் பிரைமரி ஃபாலிகுலர் கிரானுலர் வந்து செல்ஸ் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் கிரானுலர் செல்ஸ் வந்துருச்சா. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா the large number of follicles degenerate ஆகும் ஆஃப்டர் த ஃபேஸ் ஆஃப் பெர்த்துக்கு அப்புறம் இது டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். டீஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6000ல இருந்து 8000 தான் இருக்கும். இப்போ செகண்டரி ஃபாலிகுல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல வந்து செகண்டரி ஃபாலிகுல்ஸ் இன்னும் நிறைய நம்பர் ஆஃப் கிரானுலோசா வரும். டெர்ஷரியில இன்னும் நிறைய நம்பர் ஆஃப் கிரானுலோசா வரும். அடுத்தது என்ன வரும், கிராஃபியன் ஃபாலிகுல்னு சொல்லக்கூடியது வரும். அதுல வந்து அந்த பிக்சர்ல கொடுத்திருப்பாங்க ஓவரியோட பிக்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எப்படி வந்து பிரைமரி ஃபாலிகுல்ஸ் வந்து குட்டி குட்டி உருண்டையா இருக்கும். செகண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டெர்ஷரியில வந்து ஆண்ட்ரம் ஃப்ளூயிட்ல ஃபில் ஆயிருக்கும். ஓகே, இது வந்து இதுல பாப்போம், இருங்க வரேன். பிரைமரி ஃபாலிகுல்ன்றது ஒன்று ஃபர்ஸ்ட் வந்துருச்சா. கிரானுலோசா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா ஃபார்ம் ஆகி ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகி பிரைமரி ஃபாலிகுல்ஸ் வந்துடும். அந்த பிரைமரி ஃபாலிகுல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாலிகுல்ஸ் டீஜெனரேட் ஆரம்பிக்கும். டீஜெனரேட் எப்ப ஆரம்பிக்குது, பர்த் டு பியூபர்ட்டி வரைக்குமே ரீஜெனரேட் ஆகுது. அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ண ஊகோனியா வந்து என்ன ஆயிடுது, 6000ல இருந்து வெறும் 8000 அதாவது மில்லியன்ஸ்ல இருந்தது. சரிங்களா, மில்லியன்ஸ்ல இருந்த ஊகோனியா வந்து இப்போ ஓகே 6000 to 8000 மாலிகுல் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 6000 to 8000 பிரைமரி ஃபாலிகுல்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் வந்து லெஃப்ட் ஈச் ஓவரி இருக்கும். பிரைமரி ஃபாலிகுல்ஸ் கெட் சரௌண்டட் பை மோர் லேயர்ஸ். பிரைமரி ஃபாலிகுல்ஸ் இன்னும் நிறைய லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் சரௌண்ட் ஆகுது. செகண்டரி ஃபாலிகுல்ஸ் ஆகும். செகண்டரி ஃபாலிகுல் சூன் டிரான்ஸ்ஃபர், செகண்டரி ஃபாலிகுல்ல இருந்து வேகமாவே டெர்ஷரி ஃபாலிகுலுக்கு மூவ் ஆயிரும். இந்த டெர்ஷரி ஃபாலிகுல்ல தான் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி கால்டு ஆண்ட்ரம் போன்றதெல்லாம் வருது. The theca layers imported that draw attention in this stage. பிரைமரி ஊசைட்ஸ் என்ன ஆகுது, டெர்ஷரி ஃபாலிகுல்ல தான் வந்து பிரைமரி ஊசைட்ஸை பத்தி சொல்றாங்க. ஃபாலிகுலை பத்தி பேசல, பிரைமரி ஊசைட்ஸ் வந்து இந்த டெர்ஷரி ஃபாலிகுல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணுது. It is the unequal divisional resulting in the formation of large secondary oocytes. இது வந்து என்ன பண்ணுது, அன்ஈக்குவல் டிவிஷன். இங்க பாருங்களேன், இருங்க பாருங்க பிக்சர்ல காட்டுறேன். பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது டெர்ஷரி ஃபாலிகுல்ல கம்ப்ளீட் ஆகி பிரைமரி போலார் பாடி அண்ட் தென் வந்து செகண்டரி ஊசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, இந்த பிரைமரி அதாவது அந்த பிரைமரி போலார் பாடி என்ன ஆயிடும் அப்படின்னா காணாம போயிடும். லைக் என்ன சொல்றது, இல்லாம போயிடும். இது ஆக்சுவலா பொதுவா எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைக் ஸ்பேஸ் தருதுன்னு சொல்லலாம், இல்ல இதோட நியூட்ரிஷன் இதோட எனர்ஜிஸ் எல்லாமே அதுக்கு தருதுன்னு கூட வச்சுக்கலாம். பட் ஆனா இது வந்து இன்னும் சரியா வந்து கண்டுபிடிக்கல. ஒரு ஹைப்போதேசிஸ் ஒரு தரப்பா பீப்பிள் என்ன பண்றாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் போலார் பாடி வந்து மியோட்டிக் டிவிஷன்ல வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. செலவு வந்து டீஜெனரேட் ஆயிடும், அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. இது செகண்டரி ஊசைட்ஸ் ரிமைன்ஸ் பல்க் ஆஃப் த நியூட்ரிஷன் ரிச். செகண்டரி ஊசைட்ஸ்ல என்னப்பா இருக்கு, நியூட்ரிஷன் ரிச் வந்து செகண்டரி ஊசைட்ஸ்ல நியூட்ரிஷன் ரிச் சைட்டோபிளாசம் வருது. பிரைமரி ஊசைட்ஸ் செகண்டரி ஊசைட்ஸ் வருது. அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட் போலார் பாடியோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் சரியா கண்டுபிடிக்கல. சிலவங்க டிவைட் ஆகுதுன்னு சொல்றாங்க, சிலவங்க டீஜெனரேட் ஆயிருதுன்னு சொல்றாங்க. அட் பிரசன்ட் we are not a very certain about this. நமக்கு இன்னும் அதை பத்தி தெரிய வர. The tertiary follicles further changes the Graafian follicles. Tertiary follicles என்ன ஆயிடுதுப்பா, ஃபர்தரா Graafian follicles மாறிடுது. ஃபர்தரா வந்து கிராஃபியன் ஃபாலிகல்ஸா மாறிது. செகண்டரி ஊசைட் ஃபார்ம்ஸ் a new membrane called zona pellucida. அந்த செகண்டரி ஊசைட்ஸ்ல வந்து ஒரு நியூ மெம்பரைன் உருவாகுது. இந்த செகண்டரி ஊசைட்ஸ்ல என்ன ஆகுது, நியூ மெம்பரைன் ஜோனா பெலுசிடான்னு சொல்லக்கூடிய நியூ மெம்பரைன் உருவாகுது. the Graafian follicles rupture ஆகி, இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் வந்து ரப்சர் ஆகி என்ன ஆகுது, அரிச்சு செகண்டரி ஊசைட்ஸ் ஓம் ஆனது வெளிவருது. from the ovary by the process is called ovulation. இப்படி வெளியில வர இந்த ப்ராசஸ் தான் ஓவியூலேஷன் சொல்றோம். Can you identify the major difference between the spermatogenesis and oogenesis? Of course, yes, நிறைய இருக்கு. அதுல வந்து மைட்டோசிஸ், மியோசிஸ் 1, மியோசிஸ் 2 அப்படின்னு நடந்தது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடந்தது, ஸ்பெர்மியேஷன் நடந்தது, என்னது அண்ட் தென் வந்து எல்ஹெச்எஸ் எஃப்எஸ்எஸ்ல வந்து செர்டோலி செல்ஸ் லீடிங் செல்ஸ் எல்லாம் வந்தது. பட் இதுல அந்த மாதிரியானதெல்லாம் வரல.
பெர்மியேஷன் அதெல்லாம் வந்தது. பட் ஆனா இதுல வந்து அந்த மாதிரி வரல. கிராஃபியன் ஃபாலிகல், பிரைமரி ஃபாலிகல், செகண்டரி ஃபாலிகல், டெர்ஷியரி ஃபாலிகல்ல தான் வந்து பிரைமரி ஊசைட்ஸோட ப்ரோஃபேஸ் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தென் அது கம்ப்ளீட் ஆன பிறகு சாரி மியோசிஸ் 1 கம்ப்ளீட் ஆன பிறகு செகண்டரி ஊசைட்ஸ்க்கு போகும்போது, பிரைமரி ஊசைட்ஸ் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகி செகண்டரி ஊசைட்ஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் போலார் பாடின்னு ஒன்று உருவானுச்சு. செகண்டரி ஊசைட்ஸ்னு ஒன்று உருவானுச்சு. செகண்டரி ஊசைட் சுத்தி ஒரு நியூ லேயரான ஜோனா பெலுசிடான உருவானுச்சு. கிராஃபியன் ஃபாலிகல் ரப்சர் ஆகி வெளியில வர்றதுதான் ஓவரி. அதாவது அந்த ஓவரி வெளியில வர ப்ராசஸ் தான் வந்து சாரி ஓவம் வந்து வெளியில வருது. ஊசைட் ஓவம் வந்து வெளியில வருது. இந்த ஓவம் வெளியில வர்றதுதான் ஓவரின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ் நடக்கிறது ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா? இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தூரம் இந்த பேராகிராஃப்ல பார்த்தது இந்த இடத்துல வந்து பிக்சர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மென்சுரல் சைக்கிள் இப்ப அடுத்தது பார்க்க போறோம். மென்சுரல் சைக்கிள் அப்படின்றப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ஃபீமேல் பிரைமேட் மங்கீஸ் அண்ட் அதாவது பிரைமேட்ஸ் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ஃபிங்கர்ஸ் வச்சிருக்கவங்க தான் வந்து பிரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கீஸ், ஏப்ஸ், ஓகேங்களா? மங்கீஸ் குரங்கு, ஏப்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் இதுக்கெல்லாம் வந்து விரல்கள் கொண்ட அமைப்பு இருக்கு. விரல்கள் கொண்ட அமைப்பு இருக்கு. விரல்கள் கொண்ட அமைப்புக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விரல்கள் கொண்ட அமைப்புக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. And then the first menstruation beings at the puberty called a menarche. The first puberty வந்து நடக்கிறது வந்து நம்ம menarche ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். menarche என்னது, menopause என்னது. menarche அப்படின்றது first puberty நடக்கிறது. In human females menstruation is repeated after 28 ல இருந்து 29 நாளைக்கு ஒரு தாட்டி வந்து menstruation ஆனது நடக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது சொல்றாங்க. ஒன் menstruation till next one, ஒரு menstruationல இருந்து நெக்ஸ்ட் மென்சுரேஷன் வரைக்கும் இருக்கிறத நம்ம மென்சுரேஷன் சைக்கிள்னு சொல்றோம். ஒரு மென்சுரேஷன்ல இருந்து இன்னொரு மென்சுரேஷன் நடக்கிற வரைக்கும் அத மென்சுரேஷன் சைக்கிள்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஒன் ஓவம் இஸ் ரிலீஸ்ட். ஒரே ஒரு ஓவம் தான் ரிலீஸ் ஆகும். ஒரே ஒரு ஓவம் தான் ரிலீஸ் ஆகும் ஓவுலேஷன். இதே ஸ்பெர்ம்ல பார்த்தோம்னா 4 ரிலீஸ் ஆனச்சு இல்லையா? பட் ஆனா இதுல ஒரே ஒரு ஓவம் தான் ஓவுலேஷன் அப்ப ரிலீஸ் ஆகும். டூரிங் த மிடில் ஆஃப் ஈச் மென்சுரேஷன் சைக்கிள். ஓகேவா? இது வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மிடில்னா 14th டே தான் இந்த ஓவுலேஷன் நடக்கும். ஓகேங்களா? 14th டேல தான் வந்து இந்த ஓவியுலேஷன் ஆனது நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிக்சர் லோட் ஆயிட்டு இருக்கு. அது லோட் ஆயிட்டு பொறுமையா வரட்டும். நம்ம அதுங்காட்டி இதை முடிச்சிடலாம். The major events of menstruation cycles are shown in the figure. இந்த ஃபிகர்ல கொடுத்திருப்பேன் இருக்காங்க. அது லோட் ஆயிட்டு இருக்கு, வரட்டும். The cycle starts at the menstruation phase. When the cycle starts with the menstrual phase. ஓகேங்களா? இந்த சைக்கிள் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது? menstrual phaseல வந்து ஸ்டார்ட் ஆகுது. When a menstrual flow occurs, மென்சுரேஷன் ஃப்ளோ வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தாட்டி நடக்கும்? 3 to 5 டேஸ்க்கு ஒரு கடுத்து நடக்கும். ஓகேங்களா? 3 to 5 டேஸ்க்கு ஒரு கடுத்து நடக்கும். 3 to 5 டேஸ்க்கு ஒரு கடுத்து தான் மென்சுரேஷன் நடக்கும். Once again, ஓகே, இப்போ வந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணி முடிச்சிருவோம். சரியா? இப்ப பாருங்க, each menstrual cycle, the major events of menstrual cycle shown in the figure. இத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துரும். இவ்வளோ பெருசு படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? முடியுமா? ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 to 5 வரைக்கும் இருக்கிறது ஜஸ்ட் நான் சொல்றேன் பெண் வாக்கால. 1 to 5 இருக்கிறது வந்து மென்சுரல் ஃபேஸ். 6 to 13 வந்து ஃபாலிகுலர் ஆர் ப்ராலிஃபரிங் ஃபேஸ்னு சொல்லுவோம். 14th இது வந்து ஓவியுலேட்டரி ஃபேஸ். சரிங்களா? திரும்ப சொல்றேன், 1 to 5 இருக்கிறது மென்சுரல் ஃபேஸ். 16 to 13 வந்து 6 to 13 வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். சரிங்களா? 6 to 13 வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். அடுத்தது 3 to 5 டேஸ் தான் வந்து நமக்கு மென்சுரல் நடக்குதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. 1ல இருந்து 3ல இருந்து 5 நாள். 3ஆம் நாள் சிலவங்களுக்கு முடியும், சிலவங்களுக்கு 5ஆம் நாள் சொல்ல முடியாது.
The menstrual phase resulted breakdown of endometrium. Menstrual எதனால நடக்குது அப்படின்னா breakdown of the endometrium. Endometrium lining break ஆகுறதுனால தான் அது நடக்குது அப்படின்றாங்க. Of the uterus and its blood vesicles which forms the liquid which comes out through the vagina. Menstruation only occurs. It release the ovum when அதாவது menstruation எப்ப நடக்கும் அப்படின்னா ovum வந்து fertilized ஆகாம இருக்கிறப்ப தான் வந்து menstruation ஆனது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? menstruation எப்ப நடக்கும்? when ovum is not ovum வந்து male sperm ஓட fertilized ஆகாம இருக்கிறப்ப தான் வந்து menstruation நடக்கும். இல்லனா menstruation நடக்காது அப்படின்றாங்க. lack of menstruation நிக்கிறது, menstruation வராம இருக்கிறதுன்றது indicates pregnancy. pregnancy menstruation வராம இருந்தாலே pregnancy அப்படின்றது கிடையாது. சில காரணங்கள் like stress, poor health condition இதனாலயும் வந்து menstruations வராம இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. during this phase the primary follicles ovary grow become mature. ovary வந்து என்ன பண்ணுது? graphene follicle mature ஆகுது and simultaneously the endometrium uterus regenerate ஆகும். இப்போ the primary follicle ovary இருக்குங்களே, ovary வந்து graphene follicles வளர்ந்து மெச்சூர் ஆகி endometrium of uterus வந்து regenerate பண்ணும். ஓகேங்களா? proliferation நடக்கும். These changes in the ovary uterus induce the changes level of pituitary. இந்த ஓவரியிலும் யூட்டிரஸ்லயும் நல்லா கவனிங்க, ஓவரியிலும் யூட்டிரஸ்லயும் சேஞ்சஸ் ஏற்படுத்துறது யார் அப்படின்னா பிட்யூட்டரி அண்ட் ஓவரியன் ஹார்மோன். ஓகேங்களா? ஓவரியிலும் யூட்டிரஸ்லயும் சேஞ்சஸ் ஏற்படுத்துறவங்க யாருப்பா அப்படின்னா pituitary and ovarian hormone. ஓகேங்களா? the secretion of the gonadotropin இதுலயும் gonadotropin ஹார்மோன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இல்ல LHS FSH இதுலயும் இருக்கு. பட் இதுல LHS FSH ஓட வேலை வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? increase the gradually during the follicular phase. follicular phaseல வந்து கொஞ்சம் கொஞ்சமா increase ஆகும். 16 to 13 daysல increase ஆகும். follicular developing as well as the secretion of estrogen by growing the follicle. Both LHS and FSH attain the peak level. எப்ப peak level ஆகுது? middle 14th day. மிட் சைக்கிள் வந்து 14th டே தான் LHS FSH பீக் லெவல் அட்டைன் ஆகுது. அந்த மேக்ஸிமம் லெவல்ல தான் வந்து LH வந்து என்ன பண்ணுது? LH rupture the graphene follicle. graphene follicle rupture பண்ணி and thereby releasing the ovum. ovum வந்து ரிலீஸ் ஆகுது. இங்க பாருங்க எப்படி ரப்சர் ஆகுதுன்றதுக்கு இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருப்பாங்க. பாருங்க ரப்சர் ஆகி வெளில வருது பாருங்க இந்த இடத்துல. அதுதான் சொல்றாங்க கிராஃபீன் ஃபாலிகல் ரப்சர் ஆகி ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? கிராஃபீன் ஃபாலிகல்ஸ் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறது ஓவம், ஓவியுலேஷன் சொல்றோம். இது வந்து ஓவியுலேட்டரி ஃபேஸ் ஃபாலோயிங் லூட்டினியல் ஃபேஸ் மூலம். டூரிங் திஸ் தி ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் கிராஃபீன் ஃபாலிகல்ஸ் மீதமுள்ள இந்த கிராஃபீன் ஃபாலிகல்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா கார்பஸ் லூட்டியமா மாறும். இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் வந்து செக்ரேட் பண்ணும். அது மெயின்டைன் த எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ண உதவிப்படுது. சச் எண்டோமெட்ரியம் இஸ் நெசசரி ஃபார் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஓவம் அண்ட் ஈவன்ஸ் ஆஃப். இங்க பாருங்களேன், இது ஒரு கதை மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, இங்க பாருங்களேன், இதை நான் இன்னும் ஈஸியா சொல்றேன். இந்த பேராகிராஃப் இவ்வளவு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மென்சுரேஷன் வருது. சரிங்களா? இப்போ இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த 6ல இருந்து 13 வரைக்கும் இருக்கிற ஃபாலிகுலர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிழிஞ்சு போன, அதாவது அந்த எண்டோமெட்ரியம் வந்து பிரேக் டவுன் ஆனிச்சு இல்லையா, அதை வந்து சரி பண்ணுதுங்க. யாரு? ஓவரியும் யூட்டிரஸையும் சரி பண்றாங்க. பிட்யூட்டரி இந்த ஓவரியன் ஹார்மோன் ஹெல்ப் பண்றாங்க அந்த சேஞ்சஸ்க்கு. புரியுதுங்களா? அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா LHS and FSH வந்து வர்றாப்படி அவர் வந்து கொனடோட்ரோபின் ஹார்மோன். சரிங்களா? இந்த LHS and FSH பீக் லெவலா அடுத்தது மாறுறாங்க. இப்ப 14th டேல வந்து பீக் லெவலா மாறுறாப்படி. அடுத்தது அவர் மாறின பிறகு 14th பீக் டேவா மாறிட்டாரா? அடுத்தது 15 to 28 லூட்டினைசல் ஃபேஸ் ஆர் செக்ரட்டரி ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல செக்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கார்பஸ் இந்த இடத்துல வந்து செக்ரேஷன் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே. கார்பஸ் லூட்டியம் செக்ரேட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பஸ் லூட்டியம் என்ன பண்றாங்க? அவங்க ப்ரொஜெஸ்டரானை செக்ரேட் பண்றாங்க, which is essential for maintaining the endometrium. இந்த ப்ரொஜெஸ்டரான் எதுக்கு உதவுது? ப்ரொஜெஸ்டரான் வந்து எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு உதவி பண்ணுது. ப்ரொஜெஸ்டரான் வந்து எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு உதவி பண்ணுது. இந்த எண்டோமெட்ரியம் தான் வந்து இம்ப்ளான்டேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அண்ட் தென்
perform other events of pregnancy. During the pregnancy, all event of pregnancy time அப்போ menstruation full complete and interim, no menstruation, the absence of fertilization, corpus luteum degenerate ஆகும். corpus luteum எப்ப கண்ணா degenerate ஆகும்? pregnancy நடக்காம இருந்தால் corpus luteum degenerate ஆகும். This causes disintegration of endometrium leading to the menstruation. அது அப்ப endometrium வந்து break down ஆகி menstruation வரும், making a new cycle. அதுக்கப்புறம் அதாவது அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 to 5 days முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப follicular phase, proliferating phase வந்து வரும். அடுத்தது திரும்ப secretory phase வரும். இதுதான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், நெக்ஸ்ட் சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும்ன்றாங்க. அதே மாதிரி இந்த மென்சுரேஷன் சைக்கிள் 50 வயசுல வந்து சீஸ் ஆயிடும், அதாவது ஸ்டாப் ஆயிடும் அப்படின்றத சொல்றாங்க. அப்படி நடக்கிற ஒரு ஈவென்ட் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம்ப்பா. அடுத்தது cyclic menstruation indicated normal reproductive phase except between menarche and menopause. menarche-க்கும் menopause-க்கும் நடக்கிறதா cyclic menstruation cycle அப்படின்னு சொல்றோம். and then இந்த டப்பாவையும் பார்த்துப்போம். maintain hygiene sanitation during the menstruation is very important. அதாவது நம்ம ஃபீமேல்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், ஈவன் யாரோ டாக்டர்ஸ் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும், மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் we want to learn all of this thing. இதை பத்தி படிக்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. this oral organ நம்ம கிட்ட தான் இருக்கு, அந்த ஆர்கன்ஸ். ஈவன் ஃபீமேலா இருந்தாலும் மேலா இருந்தாலும் ரெண்டு பேரும் பத்தி தானே படிக்கிறோம். மேல பத்தியும் முன்னாடி படிச்சோம், ஃபீமேல பத்தியும் படிக்கிறோம். சோ இதை பத்தி சொல்றதுக்கு ஷையே ஆகக்கூடாது. யார்கிட்ட, அதாவது நம்ம ஈவன் நம்மளோட மெடிக்கல் சரௌண்டிங்ல இருக்கவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கு முதல்ல லைக் ஷைனஸே வரக்கூடாது. another people's பேசுறது ஓகே, பட் அவங்க அப்படி நினைச்சாங்க, அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது, அந்த மாதிரி நினைச்சுக்கோம். சரியா? Okay, maintenance of the hygiene and the sanitation during the menstruations is very important. Take the bath and clean yourself. குளிச்சு நல்லா கிளீனா இருக்கணும்னு சொல்றாங்க. சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணணும், அது ரொம்பவே கிளீனா ஹோம்மேட் பேட்ஸா இருந்தா ரொம்ப பெஸ்ட்னு சொல்றாங்க. சானிடரி நாப்கின்ஸ் வந்து 4 to 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்தணும். இது இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? dispose the used sanitary napkins properly wrapping. அது நல்ல ஒரு கவர், நல்ல ஒரு பேப்பர்ல wrap பண்ணி சுத்தி அதுக்கப்புறம் தான் அதை டிஸ்போஸ் பண்ணணும். do not throw used napkins in the dry pipe toilets, அது ஓப்பன் ஏரியாவிலையோ அல்லது டாய்லெட்டோட அந்த குழி இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் போட்டு அடைக்கிற மாதிரி வைக்க கூடாது. ஆஃப்டர் ஹேண்டிலிங் த napkin வாஷ், கையை வந்து சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். 4 to 5 மணி நேரத்துக்கு ஒரு கடத்த நாப்கினை மாத்தணும்ன்றத சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். டூரிங் த காப்புலேஷன், அதாவது இப்ப மேலும் ஃபீமேல் பார்ட்டும் இணைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதாவது மேலும் ஃபீமேலும் அதாவது என்ன சொல்றது, மேல் ஸ்போம்ஸும் ஃபீமேலும் ஜாயின் ஆயிடுது. ஓகேங்களா? டூரிங் த காப்புலேஷன் காய்டஸ், அதாவது அப்படி ஃபியூஷன் ஆகுறது வந்து காய்டஸ் சொல்றோம். சேமன் ரிலீஸ்டு பை த பீனிஸ், சேமன் வந்து ரிலீஸ் ஆகுது. சேமன்றது யாரு? ஸ்பெர்ம் பிளஸ் செமினல், என்னது செமினல் பிளாசம். ஓகேங்களா? சேமன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, வெஜைனாக்குள்ள போயிடுச்சு, அது நம்ம இன்செமினேஷன் சொல்றோம். the motile sperms swim rapidly, வேகமா போய் செர்விக்ஸ் யூட்டரஸ் எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி ரீச் ஆம்புலரி ரீஜியன். எங்கப்பா ரீச் ஆகுது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆம்புலரி ரீஜியன்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய ஆம்புலரி ரீஜியன்ல ரீச் ஆகுது. the ovum released by the ovary, the ovum released by the ovary, ovum வந்து ரிலீஸ் ஆகி வருது. எங்க இருந்து? ஓவரியில இருந்து ஓவம் ஆனது ரிலீஸ் ஆகி வருதுப்பா. ஓகேவா? ஆம்புலரி ரீஜியனுக்கு வந்த உடனே ரெண்டும் ஃபர்டிலைசேஷன் ஆகுது. fertilization can occur only if the ovum and the sperms are transferred simultaneously to the ampullary region. This reason why not all copulation leads to the fertilization and pregnancy. எல்லா காப்புலேஷன்லயும் பிரெக்னன்சி நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க பாருங்களேன், இந்த ஃபெலோப்பியன் டியூப், இதுங்க ஆம்புலரி ரீஜன் இந்த இடம் காட்டுறேன். இந்த ஸ்பெர்ம் ஆனது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம்புலரி ரீஜன் நம்ம இருங்க வரேன். இந்த இடம் தான் ஆம்புலரி ரீஜியன். இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆம்புலரி ரீஜியன்ல தான் வந்து என்ன ஆக போகுது, பைண்ட் ஆக போகிறோம். அப்படி ஆம்புலரி ரீஜியன்ல தான் இந்த ஸ்பெர்ம் ஆனது செர்விக்ஸ்
யூட்டிரஸ் எல்லாத்தையும் தாண்டி இப்படியே வந்து இந்த இடத்துல வந்து ஆம்பிளரி ரீஜியன்ல வந்து என்ன ஆவாங்க, ஜாயின் ஆவாங்க. இங்க இருக்கிற ஓவத்தை இங்க இருக்கிற இதை வந்து இவங்க வந்து எடுத்துட்டு வந்து இங்க சைமல்டேனியஸா கொடுத்தா மட்டும்தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஓகே, அடுத்தது பாப்போமா? இது தெளிவா இருக்கும் இல்லையா? இப்போ அடுத்தது இங்க பாருங்க. This process fusion of sperm and ovum is called a fertilization. Fusion of spermum ovum is the fertilization. During the fertilization, sperm comes contact with zona. Sperm என்ன பண்ணுது? zona pellucida. Zona pellucida என்னன்னு படிச்சோம்? Graphene follicles rupture ஆகி நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? Graphene follicles rupture ஆயிடும். Sorry. Yes, graphene tertiary follicles changes into the mature follicles, graphene follicles. The secondary oocytes form a new membrane called a zona pellucida. படிச்சோம் ஞாபகம் இருக்கா? zona pellucida எங்க படிச்சோம்? graphene secondary oocytes. So secondary oocytes ஓட இதுல வரக்கூடியது மெம்பரைன் தான் zona pellucida. அந்த zona pellucida போய் ரீச் ஆகுது and induce the changes in the membrane that blocks the entry of additional, அதாவது ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் தான் உள்ள போக முடியும், அதுக்கப்புறம் அடிஷனலா எத்தனை வந்தாலும் உள்ள போக முடியாது. அது இதை என்ஷூர் பண்ணுது. ஒண்ணு தான் உள்ள போயிருக்குன்றத என்ஷூர் பண்ணிக்கும். the secretion of the acrosome cells, acrosome தான் என்ன பண்ணுது? helps to sperm enter into the cytoplasm. cytoplasmல ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுது. இந்த ஸ்பெர்ம் ஆனது சைட்டோபிளாசத்துல போய் ரீச் ஆகுது through the zona pellucida வழியா சைட்டோபிளாசத்துல போய் ரீச் ஆகுது. சைட்டோபிளாசம் zona pellucida பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாத்தையும் கலந்து உள்ள போகுது. அடுத்தது meiotic division நடக்குது. That induce the completion of meiosis division. அதாவது meiosis division கம்ப்ளீட் ஆகுது of the secondary oocyte. எப்போ வந்து மேலும் ஃபீமேலும் காப்புலேஷன் நடந்து சைமல்டேனியஸா ஓவமோ ஸ்பெர்மோ ஆம்பிளி ரீஜன்ல ஃபியூஷன் நடந்த பிறகு, ஃபர்டிலைசேஷன் நடந்த பிறகுதான் செகண்டரி oocyte ஆனது கம்ப்ளீட் ஆகுது. அதாவது மியோட்டிக் டிவிஷன், மியோட்டிக் 2 அங்கதான் வந்து முடியுது. அது மியோட்டிக் 2 முடிஞ்சுதானே அது மியோசிஸ் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். மைட்டோசிஸ்ல ஒரே ஒரு ஃபேஸ் தான்ப்பா இருக்கு. மியோசிஸ்ல 2 இருக்கு. மியோசிஸ் 1 மியோசிஸ் 2 இருக்கு. தெரியும் இல்லையா? ப்ரொஃபைஸ் தான் இருக்கிறதுல இல்ல கொஞ்சம் பெரிய ஃபேஸா வரும். அது வந்து நம்ம செல் சைக்கிள் டிவிஷன்ல கம்ப்ளீட்டா படிப்போம். the second meiotic division is unequal and resulted the formation of second polar body. இது வந்து அப்ப வரும்போது ஒரு செகண்ட் போலார் பாடி ஒன்னு இது பண்ணுது. அண்ட் தென் ஹாப்ளாய்டு ஓவம், அதை ஊட்டிட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இணைஞ்சு வர அந்த இது இருக்குங்களா, செகண்டரி oocytes நடந்து முடிஞ்சிருதுப்பா. செகண்டரி மியோட்டிக் டிவிஷன் நடந்து முடிஞ்சிருது. அது செகண்டரி போலார் பாடின்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. ஊட்டிட், அதாவது ஓவம் வந்து ஊட்டிட்டு சொல்றோம். அந்த செகண்டரி இது நடந்து முடிஞ்சதுன்னா அது ஊட்டிட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே, அடுத்தது soon haploid the nucleus, sperms and the ovum fuse together form the diploid zygote. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மேல்ல வந்து 22 plus x, இது இதை டீடைலா படிப்போம். ஓகேங்களா? இது இங்கே வரும். ஜைகோட் அப்படின்றது ரெண்டும் ஃபியூஷன் ஆன பிறகு என்ன நடக்குது? டிப்ளாய்டு ஜைகோட் வந்து வருது. அது டிப்ளாய்டு ஜைகோட் சிங்கிள் செல், ஜைகோட் வந்து சிங்கிள் செல். ஓகேங்களா? சிங்கிள் செல்ல தான் நம்ம இவ்வளவு பெரிய பாடியா வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ செக்ஸ் ஆஃப் த பேபி டிட்டர்மைன் பண்றது யாருன்னு பார்க்க போறோம். அது ஆப்வியஸ்லி ஃபாதர் தான். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெயிட் a minute. பாருங்க, மேலுக்கு வந்து ரெண்டுமே எக்ஸ் எக்ஸா இருக்கும். சாரி ஃபீமேலுக்கு தான் எக்ஸ் எக்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒய் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸும் ஒய்யும் ஜாயின், இருங்க வரேன், யாராவே வரல, பெண்ணு சரியா எழுதல, என்ன பண்றது? இந்த இது மட்டும் முடிச்சுட்டு நான் அடுத்த லெசனுக்கு வந்து வேற லேப்டாப் மாத்தி பார்க்குறேன். மேல் வந்து எக்ஸும் ஒய்யும் வச்சிருப்பாங்க. அண்ட் தென் ஃபீமேல் வந்து
எக்ஸ் எக்ஸ் வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 20 நமக்கு தெரியும் 46 குரோமோசோம்ஸ் இல்லையா, 22 பிளஸ் எக்ஸும் 22 பிளஸ் ஒய்யும் இருப்பாங்க. இதுலயும் அப்படிதான் 22 பிளஸ் எக்ஸ் 22 பிளஸ் ஒய். எழுதி முடிச்சால வரல, நான் என்ன பண்றது, பொறுமையா தான் எழுதணும். இதுவும் இதுவும் ஜாயின் ஆனிச்சுன்னா ஃபீமேல் தான், இவங்களும் ஜாயின் ஆனா மேல். இதே இது இவங்களும் ஜாயின் ஆனாலும் இருங்க, இவங்களும் ஜாயின்றாங்க, அப்பயும் ஃபீமேல் தான் வருவாங்க. சாரி, அப்ப வந்து மேல் வருவாங்க. இவங்க வந்து ஃபீமேல் வர்றாங்களா, இவங்க வந்து மேலா வருவாங்க. சரிங்களா, அடுத்தது இப்போ இவங்களும் ஜாயின் ஆகுறாங்க. ஓகேங்களா, இவங்களும் ஜாயின் ஆகுறாங்க. இது வந்து இவங்களும் ஃபீமேல் வராங்க. 22 பிளஸ் எக்ஸ் 22 பிளஸ் எக்ஸ் தானே. இதே இது இவங்களும் ஜாயின் ஆனா என்ன வருவாங்க, மேல் வருவாங்க. ஒண்ணும் இல்லப்பா, எக்ஸும் ஒய்யும் கம்பைன் ஆச்சுன்னா அவங்க மேல். சரியா, ஓகேவா. அடுத்தது எக்ஸும் இருந்தது அப்படின்னா ஃபீமேல். சரியா, எக்ஸும் இருந்ததுன்னா ஃபீமேல். சரியா, அவ்வளவுதான். பென் சுத்தமா சரியா எழுதல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த அடி மாத்திக்கலாம். சரியா, ஓகே, இப்போ தெளிவா இருக்குமா. அடுத்தது பாருங்க, one has remembered that sex baby is okay. இது வந்து நமக்கு தெரியும் ஃபாதர் தான் வந்து அப்ப டிசைட் பண்றாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணு காரணம் கிடையாது, பையனா சாரி இது குழந்தை வந்து பையனா பிறந்தாலும் பொண்ணா பிறந்தாலும் மதர் காரணம் கிடையாது, அப்பா தான் காரணம். சரிங்களா, the mitotic division starts zygote moves through the isthmus of oviduct called the cleavage. ஓகேங்களா, cleavage அப்படின்றது வந்து அந்த zygote டிவைட் ஆகுதுல்ல, மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்து டிவைட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து zygote moves through the isthmus oviduct வழியா வர்றது. isthmus வழியா ஓவிடக்டுக்கு வந்து சேர்றத cleavage ன்னு சொல்றோம். அது யூட்ரஸ்ல யூட்ரஸ்ல வருது. அந்த 2, 4, 8, 6 டாட்டர் செல்ஸ் உள்ள உருவாகும். செல் வந்து இப்படிதான் வந்து பெருகிட்டே போவாங்க. அங்க பாருங்க 2, 4, 6 பெருகினே போறாங்களா. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இதை வந்து நம்ம பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். daughter cells called blastocyst. The embryo with 8 to 16 8ல இருந்து 16 இருக்கிறவங்க வந்து நம்ம மொருலா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம், 8 to 16 இருக்கிற எம்பிரியோ வந்து நம்ம மொருலா அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 8 to 16 பிளாஸ்டோமியஸ் நம்ம மொரலான்னு சொல்லுவோம். வெயிட் a minute, அது லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஓகே, இங்க பாருங்க 6 to 18 சாரி எஸ் எம்பிரியோ வித் 8 to 16 சாரி 8 to 16 இருக்கிறத நம்ம மொருலான்னு சொல்றோம். 8 to 16 இருக்கிறத நம்ம மொருலான்னு சொல்லுவோம். The morula contains divided or transform into the blastocyst. The morula என்ன பண்றாங்க, blastocyst-ஆ மாறுறாங்க. முன்னாடி blastomeria இருந்தாங்க, அது வந்து 8 to 16 அதுலயே 8 to 16 இருக்கிற ஸ்டேஜ் நம்ம மொருலான்னு சொல்றோம். இந்த மொருலா வந்து blastocyst-ஆ மாறுறாங்க.
Blastomere in the blastocyst arranged in the layers of trophoblast. பிளாஸ்டோசிஸ்ட சுத்தி ட்ரோபோபிளாஸ்ட்ன்ற ஒரு லேயர் அரேஞ்ச் ஆயிருக்கும். இன்னர் குரூப்ல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வந்து இன்னர் செல் மாஸ் தான் வந்து உள்ளுக்குள்ள உள்ள செல் தான் வந்து எம்பிரியோவா டெவலப் ஆகும். ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்றது அட்டாச்மெண்ட்டுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க. ட்ரோபோபிளாஸ்ட் லேயர்ஸ் கெட் அட்டாச்ட் டு தி எண்டோமெட்ரியம். இன்னர் செல் மாஸ் டிஃபரன்ஷியேட்டட் தி எம்பிரியோ. உள்ளுக்குள்ள இருக்க இன்னர் செல் மாஸ் சுத்தி ட்ரோபோபிளாஸ்ட் இருப்பாங்கப்பா. இந்த இன்னர் செல் மாஸ் தான் வந்து பேபியா அதாவது எம்பிரியோவா வந்து டெவலப் ஆக போறாங்க. சரிங்களா? இவங்க வந்து ட்ரோபோபிளாஸ்ட்ன்றது அட்டாச்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது as a result blastocyst to become embedded in the endometrium of the uterus. Endometriumல போய் ஒட்டிப்பாங்க. This is called implantation and leads to pregnancy. Implantationனா ஒட்டிக்கிறது. சரிங்களா? implantation அப்படின்றது எம்பிரியோல அந்த எண்டோமெட்ரியத்துல போய் ஒட்டிக்கிறாங்க இல்லையா? எம்பெடட்னா கொஞ்சம் உள்ள போற லைக் கொஞ்சம் உள்ள போற மாதிரி. ஓகேங்களா? எம்பெடட் ஆயிடுறாங்க. நல்லா எங்கேயும் தப்பிச்சு போகாம மாட்டிக்கிற அப்படி. ஓகேங்களா? அடுத்த pregnancy and embryonic development. After the implantation, finger-like projection appears on trophoblast called a chronic villi. chronic villi அப்படின்றது என்னன்னா finger like projection மாதிரி ட்ரோபோபிளாஸ்ட்ல வரும். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் சுத்தி finger like இப்படி ஒரு projection மாதிரி வரும். இந்த projection வந்து அந்த projection பேரு chronic villi-ன்றோம். which surrounded the uterine tissue சுத்தி வரும். and maternal body சுத்தி maternal bodyயும் இது இருக்கும். uterine tissue maternal bodyயும் சுத்தி இது வரக்கூடியது. chronic villi and uterine tissues become integrated with each jointly structure and functional unit between the development embryo fetus. maternal body called a placenta மூலமா தான் நமக்கு என்ன ஆக போகுது? ஆக்சிஜன் நியூட்ரிஷன் எல்லாமே வந்து கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு போக போகுது. excretory waste material produced embryo. The placenta is connected to the embryo through the umbilical cord, helps in the transport of the substance and form the embryo. Placenta also called the endocrine tissue. placenta வந்து endocrine tissue. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். placenta அப்படின்றது endocrine tissue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிளசண்டான்றது எண்டோகிரைன் டிஷ்யூ. அண்ட் தென் கார்னிக் வில்லையும் யூட்டரைன் வாலும் சேர்ந்ததுதான் பிளசண்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்னிக் வில்லையும் யூட்டரைன் டிஷ்யூவும் சேர்ந்ததுதான் பிளசண்டா. பிளசண்டா வந்து என்னென்னலாம் செக்ரீட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பிளசண்டா என்னென்ன செக்ரீட் பண்ணுதுன்னா ஹியூமன் கார்னிக் கொனடோட்ரோபின் HCG அப்படின்றாங்க. ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன் HPL. ஹியூமன் கார்னிக் கொனடோட்ரோப் HCG அப்படின்றதையோ அண்ட் ஹியூமன் பிளசண்டா லாக்டோஜன் HPL. ஹியூமன் கொரோனிக் கொனடோட்ரோப். திரும்ப சொல்லுங்க. ஹியூமன் கொரோனிக் கொனடோட்ரோப் HCG. ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன். ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன். ஹியூமன் கார்னிக் கொனடோட்ரோபின். ஹியூமன் கார்னிக் கொனடோட்ரோபின் HPG ன்னு சொல்றோம். HCG ன்னு சொல்றோம். ஹியூமன் எழுதலாம்னா என்னோட பெண் எழுத மாட்டேன்றது. ஓகே, இங்க பாருங்க. HCG அப்படின்னா ஹியூமன் chronic ஓகேங்களா? அடுத்தது HPL அப்படின்னா இதே ஹியூமன் தான், ஆனா பிளசண்டல்
லாக்டோஜன். HCG னானது ஹியூமன் கார்னிக் கோனாடோட்ரோபின், HPL னா ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிரானிக் வில்லையும் கிரானிக் வில்லை பிளஸ் யூட்டிரைன் டிஷ்யூவும் சேர்ந்ததுதான் பிளசண்டா. பிளசண்டால வந்து என்னென்ன செக்ரீட் ஆகுது? HCG-யும் and HPL-ம் and ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான், இது எல்லாமே செக்ரீட் ஆகுது. சரிங்களா? HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான் இதெல்லாம் வந்து செக்ரீட் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்தது ஹியூமன் கிரானிக் வில்லை, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். ஓகே, அடுத்தது இந்த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் பிரெக்னன்சியோட லேட்டர் ஃபேஸ் தான் ரிலாக்சின் ஒன்னு செக்ரீட் ஆகுது. இது இம்பார்ட்டன்ட், இதை புடிச்சு கேட்கலாம். லேட்டரா தான் இது ரிலாக்சின் செக்ரீட் ஆகுது. HCG, HPL and relaxins are produced in the woman only during the pregnancy. இந்த HPL, HCG, relaxinலாம் pregnancy timeல மட்டும்தான் இருக்கும். பட் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின் இதெல்லாம் வந்து during the pregnancy level of other hormones like pregnancyல இருக்கிற அதர் ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான், ப்ரோலாக்டின், தைராக்சின் இதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்க்ரீஸ் செவரல் folds in the maternal body. maternal bodyல இது ரொம்பவே அதிகமா இருக்கும். increase the production of hormones is essential for the fetal growth. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கணும். காரணம் என்னன்னா fetal growthக்கு, அப்பதான் அந்த குழந்தை வந்து சரியான முறையில வளரும். metabolic changes in mothers maintains the pregnancy. metabolic changes நடக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. immediately after the implantation the inner mass வந்து எம்பிரியோவா டெவலப் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. and then வந்து இந்த immediately after implantation inner cell mass differentiate in the outer layer called ectoderm. outer layer ectoderm and then inner layer வந்து endoderm அப்படின்னு சொல்லுவோம். mesoderm soon appears between the ectoderm and endodermல சீக்கிரம் வந்துரும். and then stem cells அப்படின்றது inner cell mass வந்து stem cells ஆ வளரும். அது ஆர்கன்ஸா. ஓகேங்களா? stem cells அப்படின்றது வந்து லிட்டரலி ஆர்கன்ஸ் மாதிரி வளரக்கூடியது. ஓகே, இதை வச்சு நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன கதைன்னு தெரியாது. What are the major features of embryonic development and various month அது ஒவ்வொரு மந்த் ஆஃப் பிரெக்னன்சில என்னென்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. ஹியூமன் பிரெக்னன்சி, அதாவது ஒரு உமன் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா 10 மாசம் எல்லாம் சுமந்து வைக்க மாட்டாங்க, 9 மாசம் தான். புக்ல அப்படிதான் கொடுத்திருக்காங்க. Do you know how the months pregnancy? டாக் எத்தனை நாள் பிரெக்னெண்டா இருக்கும்? எலிஃபென்ட் எவ்வளவு நாள் பிரெக்னெண்ட் ஆகும்? கேட் எவ்வளவு நாள் பிரெக்னெண்டா இருக்கும் தெரியுமா? டாக் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டாக் வந்து 58ல இருந்து 67 நாள் ஜஸ்ட் அவங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதனால நம்ம சொல்றோம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 58ல இருந்து 67 டேஸ்க்கு டாக், அண்ட் தென் 617 டேஸ் வந்து எலிஃபென்ட், 58ல இருந்து 65 நாள் வரைக்கும் பிரெக்னெண்டா இருக்கும் கேட். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதை வந்து அடுத்தது வந்து இப்போ இந்த பேராகிராஃபை நம்ம சிம்பிளா இவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்களா, இந்த பேராகிராஃபை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளா ஒண்ணு பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப பாருங்க, உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். 1 மந்த்ல ஹார்ட் ஃபார்ம் ஆயிடும், 2nd மந்த்ல ஃபீட்டஸ் அண்ட் லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் ஃபார்ம் ஆயிடும், 12 வீக்ஸ் அதாவது 3 மந்த்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லக்கூடிய நடக்குது. லிம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா ஆர்கன்ஸ் ஆர் வெல் டெவலப்ட், மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். 5th மந்த்ல வந்து இஸ் a மூவ்மெண்ட், ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும். ஹேர் அண்ட் ஹெட் ஃபார்ம் ஆயிடும். ஹேர் ஆன் ஹெட் ஃபார்ம் ஆயிடும். 24th வீக் அப்படின்றப்ப 24th வீக்ன்றப்ப வந்து 6 மந்த். ஓகேங்களா?
செகண்ட் ட்ரைமஸ்டர் ஃபார்ம் ஆயிடுது, ஐலிட்ஸ் செப்பரேட், ஐ லேஷஸ் உருவாயிடுது. 9th மந்த்ல வந்து டெலிவரி ஆஃப் த பேபி நடக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து ஹார்ட் சவுண்ட் கேக்குது. ஃபர்ஸ்ட் மந்த்ல ஹார்ட் சவுண்ட், செகண்ட் மந்த் ஃபர்ஸ்ட் மந்த்ல ஹார்ட்டோடைய சவுண்ட், செகண்ட் மந்த் ஃபர்ஸ்ட் மந்த்ல ஹார்ட்டோடைய சவுண்ட், செகண்ட் மந்த்ல வந்து ஃபீட்டஸ் லிம்ஸ் டெவலப் ஆயிடுது. 12 வீக்ஸ் அதாவது 3 மந்த்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஹார்ட். செகண்ட் மந்த் வந்து லிம்ஸ் அதெல்லாம் டிஜிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுது. 12 வீக்ஸ் அதாவது 3 மந்த் கழிச்சு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்றாங்க. லிம்ஸ் எக்ஸ்டென்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெல் டெவலப்டா இருக்கும். 5th மந்த்ல வந்து ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஹேர்ல ஹெட் எல்லாம் வளரும். 24th அதாவது 6th மந்த் அப்போதான் செகண்ட் ட்ரைமஸ்டர். 6th மந்த் அப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர். ஐலிட்ஸ் ஆர் செப்பரேட், ஐ லேஷஸ் ஓபன் ஆகுது. 9th மந்த்ல டெலிவரி ஆஃப் த பேபி. ஓகேவா? இததான் இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. 24 வீக்ஸ்ன்றது செகண்ட் ட்ரைமஸ்டர், 12 வீக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். லிம்ஸ் ஓபன் ஆகுதுல, இதுல வந்து ஐலிட்ஸ் செப்பரேட்ஸ், ஐ லேஷஸ். ஓகேவா? ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. நல்லா இல்ல, ஹேண்ட்ரைட்டிங் எனக்கு நல்லா தெரியும், பட் எனக்கு வேற வழி இல்லை. நான் என்ன பண்றது? என்னோட பென் சரியா எழுத மாட்டேன்றது. இப்ப அடுத்தது போலாம். பார்ச்சுரேஷன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. எண்ட் ஆஃப் த பிரெக்னன்சி. ஓகேங்களா? விகரஸ் கான்ட்ராக்ஷன் இருக்கும், ரொம்ப வலிக்கும். யூட்டரஸ் at the end of the pregnancy causes the explosion delivery of the fetus. குழந்தை வந்து வெளியேறது. and then வந்து lactation is called milk. ஓகேங்களா? தாய்ப்பால்னு சொல்லுவாங்க, அதான் லாக்டேஷன். பார்ச்சுரேஷன் அப்படின்றது அந்த குழந்தை வந்து டெலிவரி ஆகிறது. பார்ச்சுரேஷன் இஸ் இன்டியூஸ்டு காம்ப்ளெக்ஸ் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம். பார்ச்சுரேஷனுக்கு வந்து நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். the single for parturation originate fully developed fetus and the placenta which induce the mild uterine contraction, fetal ejaculation reflex னு சொல்லுவோம். ஓகேங்களா? fetal ejaculation reflex அப்படின்றது ஒண்ணும் இல்ல, பெயின் வருது இல்லையா, அந்த பெயின் தான் சொல்றாங்க. ட்ரிகர் ரிலீஸ் த ஆக்சிடோசின் மெட்டர்னல் பிட்யூட்டரி. அந்த குழந்தை வர்றதுக்கு வந்து வெளியில வர்றதுக்கு ஒரு பிட்யூட்டரி தேவைப்படுது, ஆக்சிடோசின் அப்படின்றது. அந்த ஆக்சிடோசினை வந்து நம்ம பிரெயின் சிந்தசிஸ் பண்ணும். இந்த ஆக்சிடோசின் வந்து யூட்டரைனோட மசில்ஸ்ல ஆக்ட் ஆகும். யூட்டரைனோட மசில்ஸ்ல ஆக்ட் ஆகி யூட்டரைனோட ஆக்ட் ஆகி வந்து அந்த குழந்தை வந்து வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சியில அதுவும் ஈடுபடும். அதாவது அந்த அது சுரந்தாதான் வலி சொல்றாங்கல்ல, வலி அது மைல்டா வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீட்டல் எஜெக்ஷன் இன்ஃபெக்ஷன் லைக் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி அந்த பேபி வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். சரிங்களா? the stimulate reflex between the uterine contracts and oxytocin secrete continues resulting the stronger and stronger contraction. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ஷன் கொடுக்கணும். அது ஒரு சைடு அதோட பக்கம் கான்ட்ராக்ஷன் கொடுக்கும். வெள்ள புஷ்ன்றாங்களா, அதுதான். ஓகேங்களா? this lead to the expulsion of the baby out of uterus through the birth canal. birth canalனா என்னது? vagina plus cervical சேர்த்தா பர்த் கேனல் வழியா வந்து குழந்தை வெளியே வந்துடும். அண்ட் தென் வந்து பிளசண்டா வந்து கட் பண்ணி, பிளசண்டானா தொப்புள் கொடி வந்து கட் பண்ணி வெளில எடுப்போம். ஓகேங்களா? பிளசண்டா எக்ஸ்பெல்ட் அவுட், பிளசண்டாவும் வெளில வரும். அது நம்ம கட் பண்ணி இது வேணும். இப்போ டெலிவரி அப்போ நார்மலா அந்த ஆக்சிடோசின் வரல அப்படின்னா அதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன இன்ஜெக்ட் பண்ணுவாங்க? ஆக்சிடோசின் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? the mammary glands of the female undergo the differentiation during the pregnancy and starts producing the milk produce பண்றது lactation period சொல்றோம். this helps the mother feeding newborn. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மில்க் வந்து நம்ம கொலஸ்ட்ரால், ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூ டேஸ் ப்ரொடியூஸ் ஆகிற மில்க் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் சொல்றோம். இதுல ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. டாக்டர்ஸ் பொதுவாகவே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அட்லீஸ்ட் 1 இயர்க்குனாவது சஜஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. இப்போ இந்த சாப்டர்ல படிச்சதான் இங்க சம்மரியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து லிவிங் வேர்ல்ட் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். இது முடிச்சுட்டு நைட் வந்து உட்காந்து 10 சாப்டர்ஸ் முடிச்சிருவோம்.